Hi friends, welcome back to our channel. இது நான் உங்கள் வேம்பர் விஜய். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா எக்ஸல் அப்ளிகேஷன் வந்து இப்போதைக்கு பாத்தீங்கன்னா நம்ம பிபிஓ ல இருந்து பேசிக் ஒரு டீ ஷாப்பா இருக்கட்டும், அங்க இருந்து ஐடி ஒரு சிஇஓ இருக்கட்டும், அது வரைக்குமே அந்த எக்ஸல் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. வெவ்வேறு பர்பஸ்க்காக இந்த எக்ஸல் வந்து யூஸ் ஆயிட்டு இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு டேட்டா ப்ரிப்பேர் பண்ணுறது, டேஷ்போர்ட் ப்ரிப்பேர் பண்ணுறது, பிபிடி, ஸோ நிறைய அதுக்கு இன்ஃபர்மேஷனுக்கு இந்த எக்ஸல் தான் பேசிக்காக இருக்குது. ஸோ எக்ஸல் வந்து நம்ம பேசிக்லேருந்து ஒரு ஹையர் வரைக்கும் எப்படி இன்டர்மீடியட் வரைக்கும் எப்படி கற்றுக்கலாம் அப்படிங்கிறத அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு செஷன் பார்த்தீங்க அப்படின்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் எக்ஸல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் எக்ஸல் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா 97லேருந்து 2003 வரைக்கும் பார்த்தீங்கன்னா எக்ஸல் எஸ் அந்த எக்ஸ்டென்ஷன் மட்டும்தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் 2003க்கு அப்புறம் 10 அந்த விண்டோஸ் 10 இதெல்லாம் யூஸ் பண்ணிங்கன்னா தெரியும் உங்களுக்கு எக்ஸல் எக்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வந்து ஆட் பண்ணாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸல் எஸ் பைனரி, எக்ஸ்எல்எஸ், மேக்ரோ, சிஎஸ்வி. ஸோ இதெல்லாம் என்னென்ன இருக்கு, என்ன இதுக்குள்ள என்னென்ன டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸல் எஸ் அப்படிங்கிற எக்ஸ்டென்ஷன் பார்த்துருவோம். அது எவ்வளோ ரேஞ்ச் வரைக்கும் நம்மளுக்கு அப்ளிகபிள், எவ்வளோ ரேஞ்ச் வரைக்கும் நம்ம சேவ் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். நான் ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு நாங்கள் ஒரு எக்ஸல் அப்ளிகேஷன் நான் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் எக்ஸல் அப்ளிகேஷன் இது வந்து என்னோடது விண்டோஸ் 10. ஸோ அதனால் எப்படி ஓப்பன் ஆகும் அப்படிங்கிறத பார்க்குறேன், எப்படி நம்ம எக்ஸல் ஓப்பன் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்குறேன். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா விண்டோஸ் அழுத்தி நீங்கள் எக்ஸல் அப்படி சர்ச் பண்ணாவே நீங்கள் எக்ஸல் அப்ளிகேஷனுக்குள்ளே உள்ள என்ட்ரி ஆகலாம். இல்லை அப்படின்னா விண்டோஸ் ஆர் ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் எக்ஸல் அப்படிங்கிறது டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு எக்ஸல் வந்து அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் ஆகிடும். ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா பிளாங்க் ஒர்க் புக் இருக்கும். ஸோ ரீசெண்டாக உள்ளது நீங்கள் சப்போஸ் ரீசெண்டாக ஏதாச்சும் ஒரு எக்ஸல் வந்து ஒர்க் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அதை ரீசெண்டாக உள்ளதை வந்து காமிக்கும். ஸோ நீங்கள் வந்து புதுசாக ஒரு எக்ஸல் ஓப்பன் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த எக்ஸல் பிளாங்க் ஒர்க் புக் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம எக்ஸ்எல்எஸ் எஸ் அப்படின்னா என்ன பார்த்துடலாம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்எல்எஸ் எக்ஸ், அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்எல்எஸ் எம், எக்ஸ்எல்எஸ் பைனரி, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சிஎஸ்வி. ஸோ எக்ஸ்எல்எஸ் நான் இப்போ இந்த ஃபைலை வந்துட்டு நான் ஒரு பிளேஸில் சேவ் பண்ணுறேன். எக்ஸ்எல்எஸ்ஸாக வந்துட்டு நான் சேவ் பண்ணுறேன். இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸல் ஒர்க் புக்கில் நான் வந்துட்டு எக்ஸல் எஸ்ஆ 97 2003 ஒர்க் புக்காக நான் சேவ் பண்ணுறேன். அப்படின்னா இதோட நான் க்ளோஸ் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணுறேன். உங்களுக்கு அப்போ தான் வந்துட்டு இதோட ரேஞ்ச் எவ்வளோ இருக்குது அப்படின்னு தெரியும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸல் எஸ்ஆ நான் சேவ் பண்ணியிருக்கேன். இதை நான் ஓப்பன் பண்ணுறேன். இப்போது எக்ஸல் எஸ்ஸா நீங்கள் ஒரு ஃபைலை வந்து எக்ஸல் ஃபைலை சேவ் பண்ணுறீங்க அப்படின்னா அதோட ரோ ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 65,536. ஸோ இவ்வளோ தாங்க நீங்கள் வந்து ஒரு டேட்டா ஸ்டோர் பண்ண முடியும். இதே அந்த எக்ஸலை வந்து நான் கன்வெர்ட் பண்ணுறேன், எக்ஸல் எக்ஸா கன்வெர்ட் பண்ணுறேன். கன்வெர்ட் பண்ணிட்டு நான் சேவ் பண்ணிட்டு திரும்ப நான் ஓப்பன் பண்ணுறேன். இந்த பாருங்க எக்ஸல் எக்ஸ். ஸோ இந்த இதோட எக்ஸ்டென்ஷன் இதை வந்து நான் ஓப்பன் பண்ணுறேன். இதோட மேக்ஸிமம் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 10,48,000 சம்திங். ஸோ எக்ஸல் எஸ்ஸுக்கும் எக்ஸல் எக்ஸுக்கும் இதான் டிஃப்ரெண்ட். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரோ ரேஞ்சுக்கு வந்து எக்ஸல் எஸ்ஸில் வந்து கம்மியாக இருக்கும். எக்ஸல் எக்ஸில் வந்து உங்களுக்கு 10 lakh வரைக்கும் உங்களை ரோ வந்து சேவ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு என்ன டைப் பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கடுத்து எக்ஸ்எல்எஸ் எம்ங்கிறது மேக்ரோ எனேபிள்டு. இது எதுக்காக யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேக்ரோ எல்லாருக்குமே தெரியும். இப்போ எல்லாமே வந்து ஆட்டோமேஷன் தான் போயிட்டு இருக்கு. ஆட்டோமேஷன் நம்ம எக்ஸல்லையும் ஆட்டோமேஷன் பைத்தான் பண்ணுற அளவுக்கு அதோட பைத்தானோட அட்வான்டேஜாகவே நம்ம வந்துட்டு எக்ஸலில் வந்து ப்ரோக்ராம் வந்து டெவலப்மெண்ட் பண்ணலாம். அதே மாதிரி
மற்ற ப்ரோக்ராமை ஹேக் பண்ணுற அளவுக்கு எக்ஸலை வந்து யாருமே ஹேக் பண்ண முடியாது. ஒரு செக்யூரிட்டி பர்பஸ், அதாவது ஹை செக்யூரிட்டின்னு கூட சொல்லலாம் எக்ஸலை பொறுத்தளவுக்கு. நான் ஒரு எக்ஸலை வந்து ஓப்பன் பண்ணுறேன். இதை வந்துட்டு நான் வந்து எக்ஸ்எல்எஸ் எம்மா சேவ் பண்ணுறேன், மேக்ரோ எனேபிள்டு. ஸோ நீங்கள் வந்து இங்கே வந்துட்டு நீங்கள் மேக்ரோ பேக்ரவுண்டில் வந்து நீங்கள் கோடிங் எழுதி எக்ஸல் வந்து என்னெல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிறத நீங்கள் கோடு மூலமாக இங்கே கொடுக்கலாம். ஸோ நிறையவே யூஸ்ஃபுல் இருக்குது. நம்ம அப்கமிங் வீடியோவில் மேக்ரோவும் பற்றி நம்ம பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் எக்ஸ்எல்எஸ்எம் நான் வந்துட்டு ஃபைல் வந்து கிரியேட் பண்ணிட்டேன். அதை நான் ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணும்போது இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில இதில் வந்து எனேபிள் மேக்ரோ இங்கே எல்லோ ஹைலைட்டட் வரும். ஸோ இதில் வந்து நான் ஆல்ரெடி மேக்ரோ வந்து எனேபிள் பண்ணதுனால எனக்கு அந்த இது கேட்கல. இதோட பர்பஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிஹைண்ட் வந்து நீங்கள் கோடிங் எழுதலாம். Alt F11 ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் கோடு எழுதலாம். ஒரு ஷீட் வந்து என்ன பண்ணணும், ஆக்டிவேட் ஆகும்போது ஒரு புக் வந்து ஒரு ஷீட் வந்து ஓப்பன் ஆகும்போது என்ன பண்ணணும், அதை சேஞ்ச் பண்ணும்போது என்ன பண்ணணும், டீஆக்டிவேட் பண்ணும்போது என்ன பண்ணணும். ஸோ என்ன வேணாலும் கண்டிஷன் நீங்கள் வந்து இங்கே கொடுத்துக்கலாம். இதுதான் மேக்ரோ, அதாவது நீங்கள் ஒரு எக்ஸலை வந்து ஆட்டோமேட் பண்ணுறது தான் நம்ம எக்ஸ்எல்எஸ்எம்னு சொல்லுவோம். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, அடுத்தது வந்து நம்ம எக்ஸ்எல்எஸ் பைனரி. ஓகேங்களா, இப்போ இந்த ஃபைல் வந்து பார்த்தீங்கன்னா 25 KB இருக்குது, இந்த ஃபைல் பார்த்தீங்கன்னா 8 KB இருக்குது, இந்த ஃபைல் பார்த்தீங்கன்னா 9 KB இருக்குது. பைனரிங்கிறது உங்களோட ஃபைலை வந்து கம்ப்ரஸ் பண்ணி கொடுக்கும். எப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 1 GB டேட்டா வரைக்கும் நீங்கள் சேவ் பண்ணி வச்சுருக்கீங்க. ஒரு எக்ஸா வந்து ஒரு எக்ஸல் டேட்டா வந்து சேவ் பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னா, நீங்கள் அதை வந்து சேவஸ் கொடுத்துட்டு, இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு ஒரு ரேட்டரை கிரியேட் பண்ணிடுறேன். இப்போது இதை சேவ் பண்ணுறீங்க அப்படின்னா, இதை சேவ் பண்ணும்போது நீங்கள் பைனரியாக செலக்ட் பண்ணீங்க அப்படின்னாவே உங்களுக்கு மற்றதை கம்பேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பேஸ் வந்து கம்மியாக இருக்கும். மற்றதை கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு 1 GB டேட்டா, இது டேட்டா இல்லாதனால உங்களுக்கு நார்மல் அதோட சைஸ் காமிக்குது. சப்போஸ் நீங்கள் டேட்டா வச்சுருக்கீங்க, 1 GB டேட்டா வச்சுருக்கீங்க ஒரு எக்ஸலில், நீங்கள் வந்து அதை வந்து கொஞ்சம் சைஸ் வந்து ரெடியூஸ் பண்ணும். நம்ம நார்மலாக வந்துட்டு நம்ம மொபைல் ஃபைல் கம்ப்ரஸ் பண்ணுற மாதிரி நம்ம எக்ஸலை கம்ப்ரஸ் பண்ணுறதுக்கு எக்ஸ்எல்எஸ் பியை வந்து யூஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே ஒரு முக்கியமான ஒரு ஃபார்மேட்டு தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நிறைய பேர் மிஸ்டேக் பண்ணுற ஒரு விஷயந்தான் இந்த ஃபார்மேட்டிங், அதாவது CSV ஃபார்மேட்டிங். ஸோ அது எப்படி பண்ணுறது, அது என்ன பிரச்சனை ஃபேஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். இப்போது நான் ஒரு நார்மல் எக்ஸல் ஃபைல் ஓப்பன் பண்ணுறேன். இப்போது இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் மல்டிபிள் சீட் வந்து நான் ஆட் பண்ணுறேன். நீங்கள் இங்கே ஒரு ப்ளஸ் சிம்பிள் இருக்கும், நீங்கள் மல்டிபிள் சீட் வந்து இங்கே ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தெரியும், நான் ஹைலைட் பண்ணி காமிக்கிறேன் எங்கே அதை ஆட் பண்ணணும் அப்படிங்கிறத. நான் இங்கே வந்து மல்டிபிள் சீட் வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போது மல்டிபிள் சீட் எல்லாத்துலேயுமே நான் வந்துட்டு ஒரு செட் ஆஃப் நம்பர்ஸ் வைக்கிறேன். இந்த ஷார்ட்கட் கீலாம் வந்து நான் போக உங்களுக்கு நான் சொல்லித்தரேன் என்னென்ன ஷார்ட்கட் கீ இருக்குது அப்படிங்கிறத. ஸோ இந்த வேல்யூ வந்து நான் எல்லா ஷீட்லேயுமே நான் வந்துட்டு நான் பேஸ்ட் பண்ணுறேன். ஷீட் 1, ஷீட் 2, ஷீட் 3, ஷீட் 4, ஷீட் 5, ஷீட் 6 ஆல்ரெடி இருக்குது. ஓகேங்களா, இப்போது நம்ம இதே எக்ஸலில் வந்து எக்ஸ்எல்எஸ்ஸாக இருக்கட்டும், எக்ஸ்எல்எஸ் எக்ஸாக இருக்கட்டும், எக்ஸ்எல்எஸ் பிஆர் இருக்கட்டும், எக்ஸ்எல்எஸ் எம்ஆ இருக்கட்டும். ஸோ நம்ம சேவ் பண்ணோம்னா அந்த எத்தனை சீட்டில் நம்ம சேவ் பண்ணியிருக்கோமோ அந்த டேட்டா அப்படியே இருக்கும். பட் CSV ஃபார்மேட்டில் ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஷீட் 3-ஐ நான் லாஸ்ட்டாக ஃபைனலாக அந்த இதை வந்து நான் சேவ் பண்ணுறேன்.
இதை நான் சிஎஸ்வி ஃபார்மேட்டில் நான் சேவ் பண்ணுறேன். கமா டி லிமிடெட் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கும். ஸோ அதுதான் சிஎஸ்வி ஃபார்மேட். ஸோ இதை வந்து நான் சேவ் பண்ணுறேன். ஸோ நீங்கள் சிஎஸ்வி ஒவ்வொரு வாட்டியுமே நீங்கள் ஏதாச்சும் டேட்டா சேஞ்ச் பண்ணிவிட்டு நீங்கள் சேவ் பண்ணும்போது இது மாதிரி கேட்கும். இது ஜஸ்ட் வார்னிங் தான். ஸோ எதுவும் பயப்பட தேவையில்லை. இப்போது நான் இந்த எக்ஸலை நான் க்ளோஸ் பண்ணிவிட்டு நான் ஓப்பன் பண்ணுறேன். இதுதான் சிஎஸ்வி ஃபைல் ஃபார்மேட். நான் இதை வந்து நான் ஓப்பன் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. புக் 1 இருக்கு. நீங்கள் லாஸ்ட்டாக எந்த சீட்டை நீங்கள் சேவ் பண்ணீங்களோ அதோட வேல்யூ மட்டும் அதோட டீட்டெயில்ஸ் மட்டும்தான் இருக்கும். ரிமைனிங் இது இருக்காது. நீங்கள் நோட் பேடில் ஒரு பேஜ் தான் இருக்கும். ஸோ அதே மாதிரி தான் சிஎஸ்வி ஃபார்மேட்டும் ஒரு நோட் பேட் தான். ஜஸ்ட் இங்கே ஒரு எக்ஸல் ஃபார்மேட்டிங் இருக்குது எக்ஸ்ட்ரா, அவ்வளோதானே தவிர நீங்கள் என்ன தான் ஃபார்மேட் கொடுத்தாலும், கலர் ஃபார்மேட் கொடுத்தாலும் சரி, டெக்ஸ்ட் ஃபார்மேட் கொடுத்தாலும் சரி, நீங்கள் சேவ் பண்ணிவிட்டு திரும்ப ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த வேல்யூ எல்லாமே பிளாங்க்ஸாக உங்களுக்கு நோட் பேடில் எப்படி வருமோ அதே மாதிரி தான் வித்தவுட் ஃபார்மேட்டிங்லாம் வரும். அதுவும் ஒரு பேஜ் மட்டும் தான் ஓப்பன் ஆகும். ஸோ இதை வந்து ஹேர்ஃபுல்லாக எல்லாமே ஹேண்டில் பண்ணிங்கன்னா நிறைய பேர் மல்டிபிள் சீட்டு சிஎஸ் ஃபார்மேட்டில் க்ரியேட் பண்ணிடுவாங்க, சேவ் பண்ணிடுவாங்க. திரும்ப ஓப்பன் பண்ணும்போது லாஸ்ட்டாக எது சேவ் பண்ணாங்களோ அது மட்டும் தான் இருக்கும். ரிமைனிங் டேட்டா வந்து எல்லாம் லாஸ் ஆகிடும். ஸோ கேர்ஃபுல்லாக நீங்கள் சிஎஸ்சி ஃபார்மேட் ஹேண்டில் பண்ணும்போது இதை பார்த்துக்கோங்க. மற்ற இதை கம்பேர் பண்ணும்போது சிஎஸ்சி ஃபார்மேட்டும் ஒரு நார்மலாக வந்து எக்ஸ்எல்எஸ் எக்ஸ் ஃபார்மேட்டில் ஒரு 900 MB எடுக்குது, டேட்டா ஆக்குபை பண்ணுது அப்படின்னா இதில் நீங்கள் அந்த டேட்டாவை அங்கே சேவ் பண்ணும்போது ஒரு 700 MB இல்லாட்டி 650 MB வந்தால் அங்கே சேவ் ஆகும். ஸோ இதுவும் வந்துட்டு ஒரு டேட்டாவை ரெடியூஸ் பண்ணும். அதாவது ஃபார்மேட்டிங் எதுவுமே இருக்காது. ஸோ அதனால் வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இந்த ஃபார்மேட் வந்து ஜிபி வந்து கம்மியாகும், அதாவது ஸ்டோரேஜ் வந்து கம்மியாகும் இந்த இதில் சேவ் பண்ணும்போது. இதுதான் சிஎஸ்வி ஃபார்மேட். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எக்ஸலோட செல்லை வந்து எப்படி வந்து ஃபார்மேட்டிங் பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நான் ஆல்ரெடி ஒரு மல்டிபிள் எக்ஸல் சீட் வந்து நான் ஃபார்மேட்டில் வந்து க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த book1.xls வந்து நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் சீட் 6 வரைக்கும் ஓப்பன் பண்ணியிருக்கேன். சப்போஸ் உங்களுக்கு ஒரு புது சீட் ஆட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் அதை வந்து 3 விதமாக ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் இருக்க எக்ஸிஸ்டிங் சீட்டில் போய்ட்டு ரைட் கிளிக் கொடுத்தீங்க அப்படின்னா இன்சர்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் அதை கிளிக் பண்ணியும் நீங்கள் இன்சர்ட் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா இங்கே ப்ளஸ் சிம்பிள் இருக்குது. ஸோ இதை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஓல்டு வெர்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஒரு டேப் மாதிரி இருக்கும், நியூ ஷீட்னே சொல்லியிருக்கும். ஸோ அப்படியும் கிளிக் பண்ணிக்கலாம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா நீங்கள் ஷார்ட்கட் கீ Shift+F11 ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னாலும் நீங்கள் நியூ ஷீட் வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். இப்போ நான் Shift+F11 ப்ரெஸ் பண்ணுறேன் அப்படின்னா ஒரு 7th சீட் வந்து க்ரியேட் ஆகிடுச்சு. ஸோ இதை எப்படி ட்ரீட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் அதே மாதிரி நீங்கள் சீட்டில் போயிட்டு நீங்கள் டெலீட் கொடுக்கலாம். இல்லை ஷார்ட்கட் Alt+E+L அதை ப்ரெஸ் பண்ணிக்கலாம், ஆட்டோமேட்டிக்காக டெலீட் ஆகிடும். சப்போஸ் நான் ஃபார் எக்ஸாம்பிள் நான் அந்த ஒரு சீட்டை வந்து டேட்டா இருக்குது, ஓகேங்களா, டேட்டா இருக்கும்போது நீங்கள் அன்ஃபார்ச்சுனேட்லி நீங்கள் Alt+E+L கொடுத்துட்டீங்க அப்படின்னா டேட்டா இருந்ததுன்னா உங்களுக்கு வார்னிங் மெசேஜ் காமிக்கும், டெலீட் கொடுக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சீட் 4 வந்து எந்த விதமான டேட்டாவுமே இல்லை. இப்போ நீங்கள் Alt+E+L கொடுக்குறீங்க, ஸ்ட்ரைட்டாகவே அதாவது டேட்டா இல்லாத ஆட்டோமேட்டிக்காக அது டெலீட் பண்ணும் வித்தவுட் வார்னிங். ஸோ இது வந்து ஹேர்ஃபுல்லாக வந்து நீங்கள் டெலீட் பண்ணும்போது உங்களுக்கு டேட்டா இருந்தது அப்படின்னா ஸோ கேர்ஃபுல்லாக வந்து அதை டெலீட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நீங்கள் ரீநேம் பண்ணிக்கலாம். ரீநேம் பார்த்தீங்கன்னா இப்போ சீட் வந்து இப்போது பிவோட் டேபிள் அப்படின்ட்டு நீங்கள் கொடுத்துக்கலாம். நீங்கள் இந்த பிவோட்டுக்கு ஒரு கலர் கூட கொடுக்கலாம். ஒவ்வொரு டேபுக்கும் நீங்கள் கலர் கொடுத்துக்கலாம். வந்து பார்த்தீங்கன்னா பிவோட்டுக்கு ஒரு கலர் ஆயிடுச்சு. நீங்கள் ஹைட் பண்ணாலும் ஹைட் பண்ணிக்கலாம். இப்போது ஹைட் பண்ணுறேன், இந்த சீட்டை வந்து நான் ஹைட் பண்ணியிருக்கேன். எப்படி அன்ஹைட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆக்டிவில் இருக்க ஒரு சீட்டில் போய்ட்டு கிளிக் பண்ணி அப்படின்னா அன்ஹைட் கொடுத்தீங்கன்னா என்னென்ன சீட்லாம் வந்து ஹைட் ஆகிருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு டிஸ்பிளே ஆகிடும். அதில் நீங்கள் எந்த சீட் வந்து அன்ஹைட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கிளிக் பண்ணிங்கன்னா அது அன்ஹைட் ஆகிடும். இதை வந்து நீங்கள் ப்ரொடக்ட்டும் பண்ணலாம். இப்போ யாருமே
இந்த ஷீட்டை வந்து யாருமே எடிட் பண்ணக்கூடாது, நீங்கள் மட்டும் தான் எடிட் பண்ணணும், நீங்கள் கொடுக்குற பாஸ்வேர்டை வச்சு நீங்கள் எடிட் பண்ணணும் அப்படின்னாலும் நீங்கள் இதை ப்ரொடக்ட் பண்ணிக்கலாம். ப்ரொடக்ட் ஷீட் இருக்குது. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இதில் வந்து ஃபார்மேட் யூசர் வந்து ஃபார்மேட் பண்ணக்கூடாதா, காலம் வந்து டெலிட் பண்ணக்கூடாதா, ஸோ எல்லாமே நீங்கள் உங்களுக்கு ஏற்ற கண்டிஷனை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணி நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த பாஸ்வேர்டு வந்து செட் ஆகிடும். ஒரு யூசர் வந்து ஒரு எதையுமே பண்ணக்கூடாது அப்படின்னா இந்த எல்லாத்தையும் நீங்கள் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ப்ரொடக்ட் ஆகிடும். திரும்ப ஒரு கன்ஃபர்மேஷன் பாஸ்வேர்டு. இப்போ பார்த்தீங்கன்னா எதையுமே நான் பண்ண முடியாது, இன்செர்ட் பண்ண முடியாது, சீட்டை இன்செர்ட் பண்ண முடியாது, நான் எடிட் பண்ண முடியாது, எதுவுமே பண்ண முடியாது. ஸோ இது வந்து ஃபுல் ப்ராடக்ட். இது வந்து சீட்டை ப்ரொடக்ட் பண்ணுறது. நீங்கள் ஓவரால் ஒர்க் புக்கை ப்ரொடக்ட் பண்ணோம் அப்படின்னா இங்கே இருக்குது. இது வந்து ப்ரொடக்ட் ஷீட், இது வந்து ப்ரொடக்ட் ஒர்க் புக்கை ஓவரால் வந்து ப்ரொடக்ட். நீங்கள் யாருமே எந்த ஷீட்லையுமே எந்த ஒரு யூஸருமே எடிட் பண்ணக்கூடாது உங்களை தவிர, அதாவது பாஸ்வேர்ட் தெரிஞ்சவங்கள தவிர யாருமே எதையும் என்ட்ரி பண்ணக்கூடாது அப்படின்னா நீங்கள் ப்ரொடக்ட் ஒர்க் புக் கொடுத்துக்கலாம். ஸோ அது வந்து நம்ம ப்ரொடக்ட் வந்து தனியாக ஒரு செஷனில் பார்ப்போம். எப்படி ப்ரொடக்ட் பண்ணுறது, எந்த விதமான ப்ரொடக்ஷன்லாம் இருக்குது அப்படிங்கிறது நம்ம தனி வீடியோவில் பார்ப்போம். இப்போது நான் இங்கே வந்துட்டு ஷீட் 1 எடுத்துக்கிறேன். இங்கே வந்து நான் ஒரு டேட்டா என்ட்ரி பண்ணுறேன், டெஸ்ட். இந்த டெஸ்ட்டுங்கிறது எனக்கு வேணும். நீங்கள் இங்கேருந்து நீங்கள் காலமை வந்துட்டு 1 by 1 ட்ராக் பண்ணுறதுக்கு என்ன ஷார்ட்கட் கீ அப்படின்னு பார்த்தீங்கன்னா Ctrl+D. நான் ஷார்ட்கட்டுக்குன்னு ஒரு ஷீட் போடுறேன். ஒரு ஷீட்டை ரீநேம் பண்ணுறது நான் சொல்லியிருந்தேன் ஆல்ரெடி முன்னாடி. அதுக்கு ஷார்ட்கட் பார்த்தீங்கன்னா Alt+OHR கொடுத்தீங்க அப்படின்னா ஷார்ட்கட். நான் இதை அன்ப்ரொடக்ட் பண்ணிவிட்டு இந்த இதை காப்பி பண்ணிக்கிறேன். நீங்கள் ப்ரொடக்ட் பண்ணால் காப்பி கூட பண்ண முடியாது யூசர். Alt+OHR கொடுத்தீங்கன்னா ரீநேம். நான் மேக்ஸிமம் என்னால் எவ்வளோக்கு உங்களுக்கு ஷார்ட்கட் கீ கொடுக்க முடியுமோ நான் அவ்வளோ ஷார்ட்கட் கீ நான் உங்களுக்கு கொடுக்குறேன். நான் ஷார்ட்கி அங்கே 1 by 1 நான் உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஸோ நீங்கள் இங்கே வந்துட்டு இதை வந்து ட்ராக் பண்ணுறதுக்கு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா காப்பி பேஸ்ட்னு கொடுப்பாங்க. ஸோ உங்களுக்கு எந்த ரேஞ்ச் வரைக்கும் வேணுமோ அந்த ரேஞ்சுக்கு போய்ட்டு எனக்கு 500 ரேஞ்சில் எனக்கு இந்த டேட்டா வேணும் அப்படின்னா நான் 500ல் போய்ட்டு இங்கே போய்ட்டு நான் ட்ராக் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து என்ன ஷார்ட்கட் யூஸ் பண்ணோன்னா Ctrl+D. Ctrl+R பார்த்தீங்க அப்படின்னா ரோ. ஸோ இங்கே டெஸ்ட்டுன்னு இருக்குது. இதையே வந்து நான் இந்த ரைட் ஹேண்ட் சைடு, அதாவது நான் காலமுக்கு கொண்டு போகிறேன் அப்படின்னா Ctrl+R கொடுத்தேன் அப்படின்னா உங்களுக்கு இங்கே வந்துடும். அதுக்கடுத்து ஒரு பேஜ்லேருந்து ஒரு ஷீட்லேருந்து இன்னொரு ஷீட் போகிறதுக்கு பார்த்தீங்கன்னா Ctrl+Page up அண்ட் Ctrl+Page down. நீங்கள் ஒரு எக்ஸல் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃப்ரீக்வெண்ட்டாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தால் தான் உங்களுக்கு அது மறக்காது. ஷார்ட்கட்டாக இருக்கட்டும், எக்ஸலாக இருக்கட்டும், உங்களுக்கு மறக்காது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்துட்டு Ctrl+Page up கொடுக்குறேன் அப்படின்னா C2லேருந்து 3க்கு போகும், 3லேருந்து 4 போகும். பேஜ் டவுன் கொடுக்குறேன்னா உங்களுக்கு டவுன் ஆகிடும். ஓகே, இப்போது நம்ம ஒரு செட் ஆஃப் டேட்டா மட்டும் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டேட்டா கொடுக்குறேன்.
இந்த ஃபார்மேட் பண்ணணும் அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதுக்கு வந்து கலரிங் கொடுக்கணும், உங்களுக்கு டேபிள் கொடுக்கணும், ஹெட்லைனுக்கு ஒரு கலர் கொடுக்கணும். அப்படிங்கும்போது அதுக்கான என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஹோமுக்கு போயிருங்க. நீங்கள் ஒரு ஹெட்லைன் யூஸ் பண்ணுறீங்க, ஷிஃப்ட்டு கண்ட்ரோல் ரைட்டரை ப்ரெஸ் பண்ணி அப்படின்னா இந்த ஸ்டார்ட் செல்லேருந்து எண்ட் செல் வரைக்கும் செலக்ட் ஆகிடும். சப்போஸ் உங்களுக்கு இங்கே ஏதோ ஒரு ஸ்பேஸ் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு ஸ்பேஸ் வரைக்கும் தான் போகுமே தவிர உங்களுக்கு என்டையர் இது வந்து கவர் ஆகாது. ஸோ மறுபடிக்கும் நீங்கள் இன்னொரு வாட்டி ப்ரெஸ் பண்ணால் தான் உங்களுக்கு என்டையரும் கவர் ஆகும். ஸோ அதனால் உங்களால் எவ்வளோ ஸ்பேஸ்லாம் தவிர்க்க முடியுமோ, அதாவது எம்டி செல்ஸ் வந்து எவ்வளோ தவிர்க்க முடியுமோ அதை தவிர்த்துக்கோங்க. இப்போது நான் இதை வந்து நான் செலக்ட் பண்ணுறேன். இப்போது நான் ஹெட்லைனுக்கு நான் கொடுக்குறேன் பேக்ரவுண்ட் கலர் கொடுக்குறேன். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட்டுக்கு நான் கொடுக்குறேன். அதுக்கடுத்து கண்ட்ரோல் பி அமுத்துறீங்க அப்படின்னா போல்டாகவும், அண்டர்லைன் கண்ட்ரோல் யூ, கண்ட்ரோல் ஐ ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இட்டாலிக், அதாவது சேஞ்ச் ஆகும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் டிஃப்ரென்ஸு. இதை சைஸ் இன்க்ரீஸ் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் இங்கே போய்ட்டு ஹோம் ஸ்க்ரீனில் நீங்கள் எவ்வளோ சைஸ் வேணுமோ உங்களுக்கு இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் அதே மாதிரி இங்கே 2 பட்டன் இருக்கும். நீங்கள் சைஸ் கண்ட்ரோல் ஏ அப்போ இருந்துச்சுன்னா நீங்கள் சைஸ் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். டவுன் ஏராக இருந்தது அப்படின்னா கண்ட்ரோல் அதை வந்து லெட்டரோட சைஸை வந்து டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். இது வந்து லெட்டரோட டைப்பு பார்த்தீங்கன்னா தெரியும். உங்களுக்கு லெட்டரோட டைப் வந்து எப்படிலாம் மேட்ச் பண்ணணும் அது பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பார்டர் கொடுக்கணும் அப்படின்னா செலக்ட் பண்ணிவிட்டு எதெல்லாம் பார்டர் கொடுக்கணுமோ அதை நீங்கள் கொடுத்துக்கலாம். மேக்ஸிமம் எல்லாமே ஆல் பார்டர்ஸும் யூஸ் பண்ணுவாங்க தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாத்தையும் பார்டர் வந்துருச்சு. திக்காக பார்டர் கொடுக்கணும், எண்டர் அதாவது லாஸ்ட்டு பார்டர் மட்டும் திக்காக கொடுக்கணும் அப்படின்னா உங்களுக்கு திக் அவுட் சைட் பார்டர் அப்படி கொடுப்பாங்க. பார்த்தீங்கன்னா இந்த எண்டு மட்டும் உங்களுக்கு திக்காக இருக்கும். இதையே நீங்கள் ரிமூவ் பண்ணணும், பார்டர் வேணாம் அப்படின்னு சொன்னால் நீங்கள் நோ பார்டர் கொடுத்துக்கலாம். ஸோ இதுதான் பார்டர். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அலைன்மெண்ட் பண்ணுறது. ஸோ இதுதான் அலைன்மெண்ட்டோடது. ஸோ நீங்கள் இது டாப்பு, மிடிலு, எண்டு. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் இதை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணுறேன். இந்த டெஸ்ட்டை நான் ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறேன். இப்போ டாப் கொடுத்தோன்னா டாப்புக்கு போயிடும், மிடில் கொடுத்தோன்னா மிடில் இருக்கும், டவுன் இருக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட்டு, சென்டர், ரைட்டு இருக்கும். இதை நான் எக்ஸ்பேண்ட் பண்ணுறேன் செல்லில். இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போது லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்குது, நான் இப்போ சென்டர் கொண்டு வரேன், அதுக்கடுத்து ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு போகிறேன். ஸோ இதுதான் வந்து நம்ம ஃபார்மேட்டிங். இப்போது ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் இது ஒரு டெக்ஸ்ட் இருக்குது, ஸோ லெங்க்த்தாக இருக்குது அப்படின்னா இதுக்கு எப்படி நம்ம எக்ஸ்பென்சிவ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போது இதை வந்து கிளிக் பண்ணி நீங்கள் டபுள் கிளிக் கொடுத்தீங்கன்னா எக்ஸ்பென்ஸ் ஆகும். டெக்ஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அந்த செல்லோட இது வந்து எக்ஸ்பேண்ட் ஆகும். உங்களுக்கு அப்படி வேண்டாம் அப்படின்னா நீங்கள் அதை கிளிக் பண்ணுறதுக்கு ஒரு சில பேருக்கு மவுஸ் கண்ட்ரோல் வராது. அப்படிங்க பொறுத்துக்கு என்ன பண்ணுவீங்க அப்படின்னா நீங்கள் ஓவராலாக செலக்ட் பண்ணிட்டு Alt+O+C+A கொடுத்தீங்க அப்படின்னா அந்த செல்லுக்கு தகுந்த மாதிரி அந்த ரேஞ்சை வந்துட்டு மாற்றிக்கும். இப்போது நான் மல்டிபிள் பேஸில் நான் மல்டிபிள் ரேஞ்சை வந்து நான் கொடுக்குறேன். ஓகே, நம்ம மல்டிபிள் பிளேஸில் நான் கொடுத்துருக்கேன். ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு செல்ஸ் டிஃப்ரெண்ட்டாக. இப்போது நான் எல்லாத்தையும் ஓவராலாக செலக்ட் பண்ணுறேன். இப்போ ஓவராலாக செலக்ட் பண்ணிட்டு Alt+O+C+A கொடுத்தேன்னு வச்சுக்கலாம். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி அந்த செல்ஸுக்கு தகுந்த மாதிரி அந்த வேல்யூஸ்க்கு தகுந்த மாதிரி எக்ஸ்பேண்ட் ஆகிடும். இதுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு Ctrl+O+C+A தான் நமக்கு ஷார்ட்கட். ஸோ மேக்ஸிமம் நீங்கள் எக்ஸல் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா மேக்ஸிமம் நீங்கள் மவுஸ் வந்து யூஸ் பண்ண மாட்டீங்க. ஸோ எல்லாமே உங்களுக்கு ஷார்ட்கட் கீ கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே கீபோர்டில் மட்டும்தான் ஒர்க் பண்ணுவீங்க.
இதுதான் வந்துட்டு எக்ஸலோட ஃபார்மேட்டிங். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ரேப் டெக்ஸ்ட் அப்படின்னா என்னன்னு பார்க்க போகிறோம். ரேப் டெக்ஸ்ட்னா ஒன்றுமே இல்லை, ஒரு செல்லில் இருக்க ஒரு பெரிய சென்டென்ஸை நம்ம ரீட் பண்ணுற மாதிரி அதை நம்ம ரேப் டெக்ஸ்ட்டை யூஸ் பண்ணி நம்ம ஃபார்மேட் பண்ண போகிறோம், அவ்வளோதான். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா விஜய், சென்னை, மேங்களூர், தஞ்சாவூர், திருச்சி அப்படின்னு சொல்லி இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம ரீட் பண்ண முடியலை இப்போதைக்கு. பார்த்தீங்கன்னா அது வந்து நம்ம எக்ஸ்போண்ட் பண்ணால் தான் நம்ம அதை ரீட் பண்ண முடியும். சப்போஸ் நான் அந்த செல்லு அந்த ரேஞ்ச் தான் நான் யூஸ் பண்ணணும், ஆனால் நான் ரீடபுளாக இருக்கணும் அந்த செல் அப்படின்னா நீங்கள் ரேப் டெக்ஸ்ட் கொடுத்தீங்க அப்படின்னா ஸோ ரீடபுளாக வந்துடும். நம்ம எவ்வளோதான் பண்ணாலும் எவ்வளோதான் சுருக்கினாலும் நம்ம அதுக்கேற்ற மாதிரி அந்த செல்ஸ் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகும், ரீடபுள் பண்ணுற மாதிரி. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கேற்ற மாதிரி இது வந்துருச்சு. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் அதே சென்டென்ஸை இங்கே போட்டேன். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்துருச்சு. ஸோ இதுவே நான் ரேப் டெக்ஸ்ட் கொடுக்காம இருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சின்னதாக வந்துடும். பார்த்தீங்கன்னா தெரியும், இது வந்து நம்ம இப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ரைட் ஹேண்ட் சைடு நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணி நம்ம படிக்கிற மாதிரி வரும். ஸோ இதுதான் வந்து ரேப் டெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. 1/1, அதாவது ஒரே செல்லுக்குள்ள மல்டிபிள் வேர்டு இருந்ததுன்னா அதை 1/1 நம்ம லைன் பை லைன் கொண்டு வரதுக்கு தான் நம்ம ரேப் டெக்ஸ்ட் அப்படிங்கிறத நம்ம யூஸ் பண்ணுவோம். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இன்சர்ட் டெலிட் ஃபார்மேட்டிங் தி செல்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்கோம். ஒரு செல் வந்து நம்ம எப்படி ஒரு இன்சர்ட் பண்ணுறது, ஒரு செல்லை வந்து எப்படி டெலிட் பண்ணுறது, என்ன மாதிரியான ஷார்ட்கட் இருக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ கண்ட்ரோல் இசட் கொடுத்தீங்கன்னா முன்னாடி என்ன இருக்கோ ஸோ அதுக்கு போயிடும். ஸோ எக்ஸல் யூஸ் பண்ணிங்கன்னா தெரியும், கண்ட்ரோல் இசட் ப்ரெஸ் பண்ணி அப்படின்னா ப்ரீவியஸ் டேட்டாவுக்கு போயிடும். ஸோ நான் வந்து டேட்டா வாட்ச் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே மட்டும் நான் ஒரு செல் வந்து நான் இன்சர்ட் பண்ணணும் அப்படின்னா கண்ட்ரோல் ப்ளஸ் கீ, அதாவது கண்ட்ரோல் ப்ளஸ் சிம்பிள் யூஸ் பண்ணி அப்படின்னா அது வந்து உங்களுக்கு ஒரு செட் ஆஃப் கொஸ்டின் கேட்கும். அந்த செல்லை வந்து ரைட்டு மூவ் பண்ணணுமா, லெஃப்ட் மூவ் பண்ணணுமா, என்டையர் ரோ வந்து மூவ் பண்ணணுமா, இல்லை என்டையர் காலம் வந்து மூவ் பண்ணணுமா அப்படின்னு சொல்லி கேட்கும். ஸோ உங்களுக்கு ஒரு பர்டிகுலர் செல்ஸ் மட்டும்தான் ஒரு டவுனில் யூஸ் பண்ணணும் அப்படின்னா ஷிஃப்ட் செல்ஸ் டவுன் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த டெஸ்ட்டுங்கிறது கீழே போயிடும். நீங்கள் என்ட்ரு பண்ணுற வேல்யூவை நீங்கள் கொடுத்துக்கலாம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே இருக்கும் இந்த வேர்டு. நான் ஏன்னா அங்கே உள்ளதை வந்து நாங்கள் இன்சர்ட் பண்ணியிருக்கோம், ஒரு புது ரேஞ்ச் வந்து இன்சர்ட் பண்ணியிருக்கேன். அதனால் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு இது எக்ஸ்ட்ராவே வந்துருக்கும். இதே நான் இதை டெலிட் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் கொடுத்துட்டு நீங்கள் ஒரு செல்லில் வச்சு ரைட் கிளிக் கொடுத்து நீங்கள் டெலிட் கொடுக்கலாம், இல்லை கண்ட்ரோல் மைனஸ் கொடுத்தாலும் அந்த செல்லு வந்து டெலிட் ஆகிடும். கண்ட்ரோல் மைனஸ் கொடுத்துட்டேன். ஸோ கீழே உள்ளது அப்பில் வரணுமா, ரைட் வரணுமா, என்டையர் ரோ வரணுமா, என்டையர் காலம் வரணுமா அப்படின்னு சொல்லியிருக்கோம். மேக்ஸிமம் எல்லாருமே ஒரு பர்டிகுலர் செல்ஸ் தான் வந்து இன்சர்ட் பண்ணுவாங்க, இல்லாட்டி என்டையர் காலம் தான் இன்சர்ட் பண்ணுவாங்க. ஸோ ஒரு செல்லை நீங்கள் யூஸ் பண்ணும்போது ஒரு செல் வந்து லெஃப்ட் அப் அதை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஆப்ஷனை அப் கொடுத்துறேன். ஸோ அந்த டெஸ்ட்டு கீழே உள்ள டெஸ்ட் வந்து இங்கே வந்துடுச்சு. நெக்ஸ்ட்டு ஒரு என்டையர் காலம் நீங்கள் இன்சர்ட் பண்ணோம் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இங்கே வச்சுட்டு நீங்கள் ரெண்டு விதமாக ஒரு காலத்தை வந்து செலக்ட் பண்ணலாம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா காலம் மேலே போயிட்டு நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ரைட் அவரை கிளிக் பண்ணிங்கன்னா என்டையர் காலமே செலக்ட் ஆகிடும். பார்த்தீங்கன்னா தெரியும், என்டையர் நீங்கள் எங்கே போனாலும் அந்த ஓவரால் காலம் வந்து செலக்ட் ஆகிடும். ரோவை செலக்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் இப்படி செலக்ட் பண்ணுவீங்க. இங்கே வந்து ஏரோ பார்த்தீங்களா, இந்த ஏரோ வந்து நீங்கள் செலக்ட் பண்ணுவீங்க. இதுக்கு ஷார்ட்கட் என்ன பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த ஃபார் எக்ஸாம்பிள் சி காலத்தை செலக்ட் பண்ணணும் அப்படின்னா கண்ட்ரோல் ஸ்பேஸ் பார் செலக்ட் பண்ணால் உங்களுக்கு என்டையர் காலம் செலக்ட் ஆகிடும். என்டையர் காலம் செலக்ட் ஆகிடும். நீங்கள் ஒரு ரோவில் வச்சு அந்த ரோவை என்டையராக செலக்ட் பண்ணோம் அப்படின்னா ஷிஃப்ட் ஸ்பேஸ் பார்.
இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஓவரால் ரோ வந்து செலக்ட் பண்ணிட்டீங்க, இன்னொரு புது ரோ இன்சர்ட் பண்ணோம் அப்படின்னா என்ன பண்ணீங்க அப்படின்னா கண்ட்ரோல் ப்ளஸ் கீ ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு என்டையர் ரோ வந்து உங்களுக்கு கிரியேட் ஆகிடும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு காலமை செலக்ட் பண்ணி நீங்கள் ஒரு காலம் புதுசாக இன்சர்ட் பண்ணோம் அப்படின்னா அதே கண்ட்ரோல் ப்ளஸ் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னொரு காலம் வந்து புதுசாகவே கிரியேட் ஆகிடும். ஸோ என்டையர் காலமே உங்களுக்கு புதுசாக கிரியேட் ஆகிடும். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இன்சர்ட் டெலீட் ஃபார்மேட்டிங் தி செல்ஸ். இன்னொரு விதமாகவும் நீங்கள் வந்துட்டு காலமோ ரோவோ இன்சர்ட் பண்ணலாம். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கண்ட்ரோல் ஸ்பேஸ் பார் செலக்ட் பண்ணி கண்ட்ரோல் ஸ்பேஸ் பார் இல்லாட்டி நீங்கள் மேலே வந்து செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ரைட் கிளிக் கொடுத்தீங்க அப்படின்னா இன்சர்ட் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும், அப்படியே செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ ரோ பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கும் அதே மாதிரி தான் ரைட் கிளிக் கொடுத்தீங்க அப்படின்னா இன்சர்ட் கொடுத்தீங்கன்னா ஒரு புது ரோ கிரியேட் ஆகிடும். ஸோ இதுதான் இதோட ஷார்ட்கட் கீ. இதுதான் வந்துட்டு ஒரு செல்ஸ் வந்துட்டு எப்படி, அதாவது ஒரு செல்லாக இருக்கட்டும் ஒரு காலமாக இருக்கட்டும் எப்படி வந்து கிரியேட் பண்ணுறது, எப்படி வந்து அதை டெலீட் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கான ஒரு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபில்டர் எப்படி ஒரு ரேஞ்சை வந்து எப்படி ஒரு ஃபில்டர் பண்ணுறது, அதை எப்படி ஷார்ட்டிங் பண்ணுறது, எந்த விதத்தில் நம்ம ஷார்ட்டிங் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஃபில்டர் ஃபஸ்ட் நம்ம ஃபில்டர் பார்த்துடலாம். ஃபில்டர் வந்து எங்கே இருக்கும் அந்த ஆப்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹோமில் லாஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஷார்ட் அண்ட் ஃபில்டர் இருக்கும். ஸோ இதை செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் ஃபில்டர்னு ஒன்று இருக்கும். ஸோ இங்கே செலக்ட் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த மல்டிபிள் டேட்டா இருக்கும், ஸோ அதை வந்து ஃபில்டர் பண்ணிக்கலாம். இல்லை இதோட ஷார்ட்கட் எப்படி பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் ஷிஃப்ட் எல். ஃபில்டருக்கு பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் ஷிஃப்ட் எல் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஷார்ட்கட் கீ வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதை வந்து ஷார்ட் பண்ண போகிறீங்க, அதாவது 1 2 3லேருந்து அசெண்டிங் ஆர்டர் டிசெண்டிங் ஆர்டர் பண்ண போகிறீங்க அப்படின்னா அந்த ஷார்ட் அதை வந்து யூஸ் பண்ணுவாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து இதை டெலீட் பண்ணிவிட்டு நான் 1 2 3 அப்படின்னு சொல்லி நான் ஒரு ரேஞ்ச் கொடுக்குறேன். ஸோ 1 2 3 அப்படிங்கிறது 499 வரைக்கும் கிரியேட் ஆகிடுச்சு. இப்போது இதை வந்து நான் ஷார்ட் பண்ண போகிறேன் அப்படின்னா நான் ஃபில்டர் அப்ளை பண்ணணும். அதுக்கு முன்னாடி நான் ஒரு வேல்யூவை ஷார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபில்டர் அப்ளை பண்ணணும். நான் ஃபில்டர் அப்ளை பண்ணுறேன். இதை ஃபில்டர் அப்ளை பண்ண உடனே நீங்கள் இங்கே வந்துட்டு ஸ்மாலஸ்ட் டு லார்ஜஸ்ட், லார்ஜஸ்ட் டு ஸ்மாலஸ்ட், சப்போஸ் ஏதோ ஒரு இடத்துல நீங்கள் மல்டிபிள் கலர் கொடுத்துருக்கீங்க அப்படின்னாலும் நீங்கள் அந்த கலரை பேஸ் பண்ணியும் நீங்கள் ஷார்ட் பண்ணிக்கலாம். இப்போது நான் இதுக்கு ஒரு சில ரேஞ்சுங்களுக்கு நான் வேறு டிஃப்ரெண்ட் கலர் கொடுக்குறேன். இப்போது நான் மல்டிபிள் கலர் கொடுத்துருக்கேன் மல்டிபிள் செல்ஸுக்கு. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்துட்டு நான் லார்ஜஸ்ட் ஸ்மாலஸ்ட் போட்டேன்னா 499 498 அது மாதிரி ஷார்ட் ஆகும். அதே மாதிரி நான் கலரை வச்சும் நான் கொடுக்கலாம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 3 கலர் கொடுத்துருக்கேன். ஸோ நோ ஃபில் கொடுத்தேன்னா எந்த இதெல்லாம் வந்து கலர் இல்லையோ ஸோ அதை மட்டும் காமிக்கும். நான் வந்துட்டு கலர் இருக்குது வேணால் அந்த கலர் உள்ளதை வந்து நான் செலக்ட் பண்ணிக்கலாம். ப்ளூ கொடுத்தா அப்படின்னா நான் ப்ளூ மட்டும் நம்மளுக்கு வந்து ஷார்ட் பண்ணி காமிக்கும். ஃபஸ்ட்டு வந்துடும். ஸோ இந்த கலரோடது இங்கே வந்துடும். ஸோ இதுதான் வந்து ஷார்ட்டிங். ஸோ அதே மாதிரி தான் ஃபில்ட்ரு எங்கே அப்ளை பண்ணுறீங்களோ அதே மாதிரி தான் ஷார்ட்டாக இருக்கும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா கஸ்டம் ஷார்ட் இருக்குது. ஸோ நீங்கள் மல்டிபிள் லெவலில் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அதாவது மல்டிபிள் காலம் லெவலில் ஒரு அதை பேஸ் பண்ணி நீங்கள் ஷார்ட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு சில எக்ஸாம்பிள் நான் கொடுக்குறேன் உங்களுக்கு.
ஸோ இப்போ நான் கஸ்டம் ஷார்ட்டை வந்து நான் யூஸ் பண்ண போகிறேன் இந்த ஆப்ஷனில். இங்கே கஸ்டம் ஷார்ட்னு ஒன்று இருக்கும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் ஃபஸ்ட்டு டெஸ்ட்டை செலக்ட் பண்ணுறேன். செகண்டு இதோடது இந்த செகண்ட், அதாவது டி காலத்தில் உள்ளது நான் செலக்ட் பண்ணுறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா சி காலத்தில் உள்ளது. ஸோ நீங்கள் ஏதாச்சும் ஒரு வேல்யூ இருக்குது அதாவது ஒரு நம்பர் இருக்குது, நியூமெரிக் இருக்குது அப்படின்னா இங்கே வந்து ஸ்மாலஸ்ட் டு லார்ஜஸ்ட் காமிக்கும். இல்லை டெக்ஸ்ட் இருக்குது அப்படின்னா அது A to Z காமிக்கும். இப்போது நான் செலக்ட் பண்ணால் இங்கே பார்த்தீங்கன்னா எதெல்லாம் நம்பர் இருக்கோ அதெல்லாம் ஸ்மாலஸ்ட் டு லார்ஜஸ்ட் காமிச்சிருச்சு. எதெல்லாம் டெக்ஸ்ட் இருக்கோ அது A to Z ஸ்டார்ட் ஆகிடுச்சு காட்டு. இப்போது Z to A வைக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா நான் எனக்கு எந்த விதத்தில் வேணுமோ நான் அந்த விதத்தில் நான் ஷார்ட் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா இந்த 5 ஃபீல்டுமே நான் கொடுத்த கண்டிஷனை பேஸ் பண்ணி இங்கே ஷார்ட் ஆகிடுச்சு. ஸோ இதுதான் வந்து ஷார்ட் ஃபில்டர், அதோட ஷார்ட்கட் கீ, அதோட கஸ்டம் ஷார்ட்டும் இதில் வந்து நம்ம பார்த்துட்டோம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா பிவோட் டேபிள். பிவோட் டேபிள் பார்த்தீங்கன்னா ரொம்பவே பவர்ஃபுல்லானது. எக்ஸல் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த பிவோட் டேபிள் வந்து தெரிஞ்சிருக்கணும். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எல்லாருக்குமே. இது வந்துட்டு ஒரு பெரிய பிவோட்டுங்கிறது ஒரு எக்ஸலில் வந்து ஒரு பிரசாதம் மாதிரி. ஸோ 1 lakh டேட்டாவை ஒரு சிம்பிளாக ஒரு 2-3 வேர்டில் வந்து நம்ம பார்க்கலாம். ஒரு 2-3 ரோ ஆர் காலம்ல வந்து சிம்பிளாக பார்க்கலாம். ஸோ அதை பற்றி தான் இதில் எப்படி இந்த பிவோட் டேபிள் எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறது சிம்பிளாக பார்த்துடலாம். நான் ஆல்ரெடி ஒரு வேல்யூ வச்சுருக்கேன். ஸோ நான் இதை வந்து பிவோட் போட போகிறேன். ஸோ இந்த ரேஞ்சை வந்து நான் ஈஸ்ட் வெஸ்ட் அப்படின்னு சொல்லி நான் பிரிச்சுக்கிறேன். ஸோ இதை வந்து நான் ஒவ்வொன்றுக்குமே நான் ஒரு ஹெட்லைன் கொடுத்துருக்கேன். ஸோ இதை வந்து நான் பிவோட் போட போகிறேன். நீங்கள் நீங்கள் பிவோட் போடும்போது அந்த ரேஞ்சை வந்து செலக்ட் பண்ணியிருக்கணும். 2 விதமாக பிவோட் போடலாம். ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்செட், இங்கே பார்த்தீங்கன்னா பிவோட் டேபிள்னு ஒன்று இருக்கும். இன்னொன்று ஷார்ட்கட் கீ பார்த்தீங்கன்னா Alt T கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஷார்ட்கட் கீ வந்துடும். ஸோ நீங்கள் செகண்ட் கொடுக்கும்போது உங்களுக்கு எந்த ரேஞ்சிலேருந்து எந்த ரேஞ்சு நீங்கள் பிவோட் போட போகிறீங்க அப்படிங்கிறத நீங்கள் உங்களுக்கு தேவையானதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நியூ ஒர்க் ஷீட் வந்து க்ரியேட் பண்ணி அதில் பிவோட் போடணுமான்னு கேட்போம். நீங்கள் உங்களுக்கு இன்னொரு ஷீட் வந்து பக்கத்துலேயே க்ரியேட் பண்ணி அதில் பிவோட் போடணுன்னா ஓகே, அதை செலக்ட் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட் ஆப்ஷனை. செகண்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா எனக்கு நான் கொடுக்குற பிளேஸில் தான் இந்த பிவோட் க்ரியேட் ஆகணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நான் இங்கே வந்து க்ரியேட் பண்ண போகிறேன். ஸோ அப்படிங்கும்போது இந்த இடத்துல நான் செலக்ட் பண்ணிடுவேன். இங்கே வந்து பிவோட் வந்து க்ரியேட் ஆகும். எனக்கு பிவோட் வந்து இப்போ க்ரியேட் ஆகிடுச்சு. ஸோ இங்கே வந்து கிளிக் பண்ணால் தான் இந்த ஃபீல்டு வந்து காமிக்கும். ஸோ இப்போது எனக்கு ரீஜியன் வைஸாக நான் பார்க்க போகிறேன். ரீஜியன் சப்போர்ட்டு, ஸோ அதோட டோட்டல் நீங்கள் ட்ராக் பண்ணும்போது ஒரு வேல்யூவை ட்ராக் பண்ணும்போது உங்களுக்கு வேல்யூ அதாவது சம் வேணுமா ஆவரேஜ் வேணுமா அப்படிங்கிறத நீங்கள் இதை செலக்ட் பண்ணிக்கலாம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இதை ஃபஸ்ட்டு டோட்டல் செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வேல்யூ ஃபீல்டு அப்படின்னு சொல்லி வரும். ஸோ உங்களுக்கு வேணும் கவுண்ட் வேணும், இல்லை ஆவரேஜ் வேணும், மேக்ஸிமம் வேணும், மினிமம் வேணும், உங்களுக்கு எப்படி தோறோ அதை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போது ஒரு சில சமயம் வந்துட்டு பிவோட் டேபிள் காணாமல் போயிடும், பயந்துடாதீங்க. ரைட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஷோ ஃபீல்ட் லிஸ்ட்னு வரும். ஸோ இங்கே வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போது இது வந்து பார்த்தீங்கன்னா ரோவில் இருக்குது. நார்த் ஈஸ்ட் அப்படிங்கிறது வந்து ரீஜன் வந்து நார்த் ஈஸ்ட் அப்படிங்கிறது நான் வந்து ரோலை போட்டிருக்கேன். சப்போர்ட்டுங்கிறது மேலே அப்படியே லைனில் இருக்கும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ரோ, உங்களுக்கு அட்வர்டைஸிங், கிளரிக்கல் சப்போர்ட் அது மாதிரி ரோவில் இருக்கும். வேல்யூஸ் வந்து எல்லாத்தையும் காமனாக காமிக்கும். இது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரிகிற மாதிரி ஷோ ஃபீல்ட் கொடுத்துட்டு சப்போர்ட்டை வந்து நீங்கள் கீழே அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணலாம். இப்போது ஈஸ்ட்டில் என்னென்ன அட்வர்டைஸிங் இருக்குது. இப்போது நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கவுண்ட் ஆஃப் டோட்டல் வந்து நான் கவுண்ட் கொடுத்துருக்கேன். ஸோ அதனால் கவுண்ட் மட்டும் தான் காமிக்கும்.
நார்த்தில் வந்துட்டு 5 இருக்குது. ஸோ 5 1 2 3 4 இருக்குது. சரி, சப்போஸ் இதை நான் சேஞ்ச் பண்ணணும், சம்முக்கே சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா நான் போய்ட்டு சம் கொடுக்கலாம், இல்லை ஆவரேஜ் கொடுக்கலாம். ஸோ ஆவரேஜ் கொடுத்தீங்கன்னா அதோட ஆவரேஜ் வந்துடும். ஈஸ்டில் அட்வர்டைஸிங்கில் எவ்வளோ ஆவரேஜ், டோட்டலில் எவ்வளோ ஆவரேஜ் அப்படிங்கிற சொல்கிறது இங்கே காமிச்சிடும். இது வந்து பார்த்திங்கன்னா சம் உங்களுக்கு இங்கேயே காமிக்கும், சம்மா டோட்டலாக அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொன்று என்ன அப்படின்னா, இதையும் இன்னொரு ஃபில்டர் பண்ணலாம். நீங்கள் ரீஜனை கிளிக் பண்ணிவிட்டு ஃபீல்டு செட்டிங் கொடுத்தீங்க அப்படின்னா நன் கொடுத்துட்டு லேயர் பிரிண்ட் கொடுத்தீங்கன்னா ஷோ ஐட்டம் டேபிள் டேபிளர் ஃபார்ம் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டேபிளராக க்ரியேட் ஆகிடும். பார்த்தீங்கன்னா தெரியும், முன்னாடி உள்ளதுக்கும் இப்போ உள்ளதுக்கும் டிஃப்ரெண்ட் தெரியும். இதுதான் டேபிளர் ஃபார்மேட் அப்படின்னு சொல்லுவாங்க. ரிப்பீட்டட் வேல்யூ வேணும் அப்படின்னாலும் நீங்கள் கொடுத்துடலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபில்ட்ரு பிவோட்டில் ஃபில்ட்ரு வந்து அப்ளை ஆகாது, நீங்கள் ஃபில்ட்ரு வந்து அப்ளை பண்ணிக்கணும். சப்போஸ் நீங்கள் ஃபில்ட்ரு பண்ணி பார்க்குறீங்க அப்படின்னா முன்னாடி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மட்டும் இருந்தது, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் அப்படி இருக்குது, இந்த பார்த்தீங்கன்னா கண்டினியூவாக இருக்குது. ஸோ இது கொடுக்குறதுக்கு நீங்கள் என்ன ஆப்ஷன் கொடுத்துக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டட் ஐட்டம் லேபிள்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு திரும்ப அந்த லைனுக்குள்ளது அந்த கண்டினியூவாக வந்துடும். நீங்கள் இதை மெர்ஜ் பண்ணாலும் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போது பிவோட் டேபிள் போட்டிங்க, இதை வந்து நம்மளை காப்பி பண்ணி எங்கேயாச்சும் போட்டிங்க அப்படின்னா மறுபடியும் ஒரு பிவோட் டேபிளாக தான் வரும். அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே காப்பி பண்ணி அதே காப்பி பண்ணி போட்டாலும் உங்களுக்கு பிவோட் டேபிளாக தான் வரும். ஸோ அதுக்கு நார்மலாக நான் ஒரு டேபிளாக நான் கன்வெர்ட் பண்ணோம் அப்படின்னா இதை காப்பி பண்ணிவிட்டு Alt ESV கொடுத்தீங்க அப்படின்னா வேல்யூவை கன்வெர்ட் ஆகிடும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வேல்யூ ஆகிடுச்சு. ஸோ பிவோட்லாம் நீங்கள் எங்கே போய் கிளிக் பண்ணாலும் பிவோட் டேபிள் வராது. ஸோ நார்மலாக தான் இருக்கும். இதுக்கப்புறம் நீங்கள் இது டேபிள் ஸ்ட்ரக்சருக்கு நீங்கள் வந்து மாற்றிக்கலாம். ரீஜியன் இதாங்க சிம்பிளாக வந்துட்டு பிவோட் டேபிளில் நம்ம நீங்கள் பேசிக் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு எப்படி வேணுமோ மல்டிபிள் லெவலில் வந்துட்டு பிவோட் டேபிளை நம்ம கன்வெர்ட் பண்ணி ஒரு டேஷ்போர்ட் வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் பிவோட் டேபிளோட ஒரு அடுத்தது என்னென்னா நம்ம எப்படி வந்து ஒரு ஃபைலை வந்து இம்போர்ட் பண்ணுறது, ஒரு ஃபைலை வந்து எப்படி எக்ஸல்லேருந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நீங்கள் எக்ஸல் ஓப்பன் பண்ண உடனே டேட்டா அப்படிங்கிறத ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரம் டெக்ஸ்ட் ஆர் சிஎஸ்விலேருந்து ஃபைல் வந்து இம்போர்ட் பண்ண போகிறீங்களா, இல்லை வெப்லேருந்து இம்போர்ட் பண்ண போகிறீங்களா, இல்லை டேபிள்லேருந்து இம்போர்ட் பண்ண போகிறீங்களா, பர்டிகுலர் ரேஞ்சிலேருந்து இம்போர்ட் பண்ண போகிறீங்களா, இல்லை சீக்வல்லேருந்து இம்போர்ட் பண்ண போகிறீங்களா அப்படிங்கிற ஒரு நிறையா என்னென்ன டைப் இருக்கோ அதை எல்லாமே வந்து இந்த டேட்டாவில் காமிக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஃப்ரம் ஃபைல், ஒர்க் புக், text, XML, JSON, from folder, SharePoint. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம SQL டேட்டாபேஸ்லேருந்து எடுத்துகிட்டு வருது, MS Access, ஸோ அதுலேருந்து எடுத்துகிட்டு வருது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா Azure அந்த டேட்டாபேஸ்லேருந்து எடுத்துகிட்டு வரோம், ஆன்லைன் சர்வீஸு, அதர் சர்வீஸு. ஸோ இது மாதிரி நிறையா நம்ம எல்லா சோர்ஸ்லேருந்துமே நம்ம டேட்டாவை வந்து இம்போர்ட் பண்ண முடியும், எக்ஸ்போர்ட் பண்ண முடியும் யூஸிங் எக்ஸல். ஸோ நான் ஸ்டார்டிங்லேயே சொன்னேன் ரொம்ப பவர்ஃபுல்லானது இந்த எக்ஸல். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஒரு டெக்ஸ்ட்டோ இல்லாட்டி சிஎஸ்வி ஃபைலோ நான் வந்து இம்போர்ட் பண்ணுறேன் அப்படின்னா இதை கிளிக் பண்ணிட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு ஃபைல் வந்து வச்சுருக்கேன். ஸோ அது வந்து இப்போது இம்போர்ட் ஆகிட்டுருக்கு. ஸோ இது வந்து ஒரு டேட்டாவாக நம்மளுக்கு ஒரு கொரியா வந்து பில்ட் ஆகும். இதை வந்து செக்ரிகேட் பண்ணுறது வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு ஆப்ஷன் கேட்கும், கோலன்ஸ் செக்ரிகேட் பண்ணுமா. ஃபார் எக்ஸாம்பிள் டெஸ்ட்டு கமா விஜய் காமா அப்படி சொல்லியிருந்தீங்கன்னா அந்த கமாவை உங்களுக்கு காலம் செக்ரிகேட் பண்ணுமா அப்படிங்கிறத ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் அப்படி கேட்கும். நான் நார்மலாக எப்போதுமே வந்துட்டு நான் கமா கொடுத்துக்கிறேன். கமா கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டில் வந்து லோடுன்னு ஒன்று இருக்கும், லோடை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க.
ஸோ அந்த டெக்ஸ்ட்டில் உள்ள டெக்ஸ்ட் ஃபைலில் உள்ள அந்த டேட்டா எல்லாமே இங்கே வந்துருச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த டெக்ஸ்ட்டை வந்து நம்ம கொண்டு வந்துட்டோம். நெக்ஸ்ட்டு ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா டேட்டாவில் போயிட்டு ஃப்ரம் வெப்லேருந்து நம்ம கொண்டு வரலாம். வெப் மட்டும் இல்லாமல் ஒரு வெப் ஏபிஐ, நான் ஒரு கூகுள்லேருந்து நான் ஒரு கூகுள் வெப்சைட்டோட தான் நான் காப்பி பண்ணுறேன். அட்வான்ஸ் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த உங்களுக்கு HTTP செக்யூரிட்டி வயலேஷன்ஸோ டைம் அவுட்டு, இதுக்குள்ளே டைம் அவுட் ஆனால் என்ன பண்ணுவோம் அப்படிங்கிற கண்டிஷன்லாம் நீங்கள் இதில் கொடுத்துக்கலாம். நான் பேசிக் க்ரியேட் பண்ணுறேன். ஸோ சர்வரை கனெக்ட் ஆகிட்டுருக்கு. அங்கே உள்ள டேட்டாவை நம்ம இங்கே இம்போர்ட் பண்ணலாம். ஸோ நான் டாக்குமெண்ட்டாகவே கொடுக்குறேன். இங்கே வந்துட்டு நம்ம கூகுளில் போட்டதுனால நம்மளுக்கு எந்த டேட்டாவுமே கேப்சர் பண்ணி கொண்டு வரல. ஏன்னா நம்ம ஒரு வெப்சைட் எடுக்கிறோம் அப்படின்னா அந்த வெப்சைட்டில் நம்ம யூசர் இன்ஃபர்மேஷன் அந்த டீட்டெயில்ஸ்லாம் வந்து ஒரு லிஸ்ட் ஆஃப் டேபிளில் இருந்தால் தான் அந்த டேட்டாவை வந்து இங்கே ரிட்ரைவ் பண்ணி கொண்டு வரும். ஃப்ரம் டேபிள் நீங்கள் ஒரு டேபிள்லேருந்து இன்னொரு டேபிள் வந்து கூட நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். இங்கே பவர் கொரி வந்து ஃபில்டர் வந்து இங்கே அப்ளை ஆகும். ஸோ இங்கே வந்துட்டு நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம் அட்வர்டைஸ்மெண்ட் வேணும். இது மாதிரி ஒரு எப்படி ஒரு டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம், அதாவது நீங்கள் ஒரு டாட்நெட் சைடு எப்படி பார்க்குறீங்களோ அதே மாதிரி இங்கே ஒரு டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம் மாதிரி நம்மளுக்கு பவர் கொரி வந்து இங்கே வந்து எனேபிள் ஆகிடும். எனக்கு தேவையானதை நான் இங்கே ஃபில்டர் பண்ணி பார்த்துக்கலாம். சொல்லப்போனால் இது வந்துட்டு நீங்கள் வெப்சைட்டில் எப்படி பார்க்குறீங்களோ ஸோ அதே மாதிரி தான் இந்த வந்துட்டு இந்த ஒரு பவர் கொரி வந்து விண்டோ வந்து அப்படி தான் இருக்கும். இதை நான் க்ளோஸ் பண்ணிடுறேன். என்னதில் சீக்குவல் இல்லை, ஸோ அதனால் வந்து சீக்குவலோட டேட்டா வந்து என்னால் இம்போர்ட் பண்ணி காட்ட முடியல இப்போதைக்கு. இது மாதிரி நம்ம மல்டிபிள் சோர்ஸ்லேருந்து நம்ம டேட்டாவை நம்ம இம்போர்ட் பண்ணலாம். பார்த்திங்கன்னா இந்த தெரியும், நம்ம வெப்லேயாக இருக்கட்டும், நம்ம உள்ளே இருக்க எக்ஸலாக இருக்கட்டும், சீக்குவலாக இருக்கட்டும், அஸ்யூராக இருக்கட்டும், ஆன்லைன் எந்த இதாக இருக்கட்டும், உங்களுக்கு நம்ம அங்கேருந்து நம்ம டேட்டாவை ரிட்ரைவ் பண்ணலாம். அதுக்கு பர்மிஷன் வந்து கொடுத்துருந்தா மட்டுமே நம்ம டேட்டா வந்து கொண்டு வர முடியும் உள்ள. ஃபார் எக்ஸாம்பிள் ஏதோ ஒரு நான் வெப்சைட் போகிறேன் அப்படின்னா அந்த வெப்சைட்டில் உள்ள யூசர் நேம் பாஸ்வேர்டு ஆத்தென்டிகேஷன் இருந்தால் மட்டுமே அந்த டீட்டெயில்ஸை வந்து நம்ம இங்கே எக்ஸலுக்கு வந்து நம்ம இம்போர்ட் பண்ண முடியும். இப்போது ஒரு சில லான்ச் பவர் கொரி அப்படின்னு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நான் ப்ரீவியஸாக என்னென்னலாம் நான் இம்போர்ட் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத இங்கே வந்து ஒரு வெப் எப்படி இருக்குமோ அந்த வெப் வியூ வந்து இங்கே காமிக்கும். ஸோ இங்கே வந்து சப்போஸ் நான் ஒரு வெப்சைட்லேருந்து நான் ஒரு டேட்டா அங்கே கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னா அதை நான் இங்கே ரெஃப்ரெஷ் பண்ண முடியும். இப்போ நான் சப்போஸ் ஏதோ ஒரு சேஞ்சஸ் பண்ணியிருக்கேன் வெப்சைட்டில், அந்த வெப்சைட்டோட டேட்டா வந்து இங்கே ரிஃப்ளெக்ட் ஆகலை அப்படின்னா அந்த டைமில் நம்ம ரிஃப்ரெஷ் ப்ரீவ் கொடுத்தோம் அப்படின்னா ரெஃப்ரெஷ் ஆகும். சப்போஸ் அங்கே ஏதாச்சும் ஒரு எலிமெண்ட் சேஞ்ச் ஆகிருக்கு அப்படின்னா அந்த சேஞ்சஸ் வந்து இங்கே அப்டேட் ஆகும். ரெஃப்ரெஷ் ஆக கொடுத்தீங்கன்னா இங்கே என்னென்ன எலிமெண்ட்லாம் இருக்கோ, என்னென்னத்தெல்லாம் நம்ம இம்போர்ட் பண்ணி வச்சுருக்கோமோ ஸோ எல்லா எலிமெண்ட்டுமே இங்கே வந்து நம்மளுக்கு ரெஃப்ரெஷ் ஆகும். ஸோ இங்கே வந்து நம்ம அதை பார்த்துக்கலாம். எக்ஸ்போர்ட் வந்து நம்ம ரெண்டு விதமாக இருக்குது. இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே நம்ம ஒரு சீட்டை செலக்ட் பண்ணி மூவ் ஆர் காப்பி அப்படி கொடுத்தீங்க அப்படின்னா கிரியேட் காப்பி கொடுத்தீங்க அப்படின்னா நம்ம இன்னொரு மூவ் ஆர் காப்பி கொடுத்துட்டு நீங்கள் இது கிரியேட் கிளிக் பண்ணக்கூடாது. கிளிக் பண்ணாமல் நீங்கள்
மூவ் கொடுத்தீங்க அப்படின்னா இன்னொரு புதுசாக ஒரு ஒர்க் ஷீட்டில் வந்து க்ரியேட் ஆகும். நியூ ஒர்க் புக் கொடுத்துட்டு இதை வந்துட்டு கிரியேட் காப்பி கொடுத்தீங்க அப்படின்னா இப்போது நான் இந்த சீட்டை வந்து நான் மூவ் பண்ண போகிறேன் வித்தவுட் எனி இம்பேக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது மூவ் ஆர் காப்பி கொடுத்தீங்க அப்படின்னா க்ரியேட் காப்பி கொடுத்துடணும். க்ரியேட் காப்பி கொடுத்தா தான் இங்கே இருக்க சீட்டு வந்து டெலீட் ஆகாமல் இருக்கும். சப்போஸ் நீங்கள் காப்பி கொடுக்காம நியூ புக் அப்படி கொடுத்தீங்க அப்படின்னா நியூ ஒர்க் ஷீட்டுக்கு வந்து நியூ ஒர்க் புக்கு வந்து அந்த ஷீட் வந்து கன்வெர்ட் ஆகிடும். ஆனால் இந்த பழைய இதில் இருக்காது. சப்போஸ் நீங்கள் மூவ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் காப்பி கொடுத்துட்டு தான் மூவ் பண்ணணும். க்ரியேட் காப்பி கொடுத்துட்டு தான் நீங்கள் எந்த ஒர்க் புக்கு நீங்கள் மூவ் பண்ண போல அந்த ஒர்க் புக் வந்து செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா மூவ் எண்ட் அப்படி கொடுக்குறேன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எண்டில் வந்துட்டு இங்கேயும் ஒரு புக் டூலையும் வந்து க்ரியேட் ஆகிடுச்சு, இந்த ஷீட்லேயும் அப்படியே இருக்குது. ஸோ நீங்கள் ஒரு ஷீட்லேருந்து ஒரு ஒர்க் புக்லேருந்து இன்னொரு ஒர்க் புக் வந்து ஒரு ஷீட்டை மூவ் பண்ணும்போது தயவு செய்து க்ரியேட் காப்பி கொடுத்துட்டு மூவ் பண்ணுங்கள். அப்போ தான் ரெண்டுலேயுமே இருக்கும் அந்த டேட்டா. இல்லாட்டி ஓல்டில் டெலீட் ஆகிட்டு அந்த சீட்டை வந்து டெலீட் ஆகிட்டு நியூக்கு மட்டும்தான் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். ஸோ அது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். நிறைய பேர் இதையும் மிஸ்டேக் பண்ணுறாங்க. நிறைய பேர் வந்துட்டு அடுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஷீட்டு வந்து எப்படி கலர் கொடுக்குறது, அதை எப்படி டெலீட் பண்ணுறது, ஒரு ஷீட் வந்து எப்படி இன்சர்ட் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஒரு ஷீட் வந்து ஆல்ரெடி ஒரு புக்கு இருக்குது. ஸோ அதுக்கு வந்து நம்ம எப்படி ஒரு ஷீட் க்ரியேட் பண்ணலாம் பார்த்தீங்கன்னா இந்த ப்ளஸ் சிம்பிள் க்ரியேட் பண்ணி அப்படின்னா ஒரு ஷீட் வந்து புது ஷீட் வந்து க்ரியேட் ஆகிடும். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா புது ஷீட் வந்து க்ரியேட் ஆகிடுச்சு. இது ஷார்ட்கட் பார்த்தீங்கன்னா ஷிஃப்ட் F ஒன்று ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஸோ அதுவும் வந்து ஷார்ட்கட்டோட ஒரு இதாகிடும். அதுக்கடுத்து இதை வந்து டெலீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ரைட் கிளிக் கொடுத்து இப்படியும் டெலீட் பண்ணலாம். இல்லை அப்படின்னா Alt E L ஷார்ட்கட் யூஸ் பண்ணி டெலீட் பண்ணலாம். இதுக்கு நான் ஒரு கலர் சேஞ்ச் பண்ண போகிறேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டேப் கலர்னு இருக்கும். நீங்கள் உங்களுக்கு எந்த விதத்தில் வேணுமோ ஸோ அந்த கலர் வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ நான் இதுக்கு வந்து ரெட் கலர் கொடுக்குறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த டேப்பில் இருக்கும்போது லைட்டாக தான் தெரியும், மற்ற டேப்புக்கு மூவ் பண்ணும்போது தான் தெரியும் அதோட கலரு. இதை வந்து நான் ஹைட் பண்ணுறேன். எப்படி ஹைட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது கொடுத்து ரைட் கிளிக் கொடுத்துட்டு ஹைட் கொடுத்தீங்கன்னா ஹைட் ஆயிரும். ஹைட் பண்ணதை எப்படி வந்துட்டு அன்ஹைட் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆக்டிவாக இருக்க ஒரு ஷீட்டில் போய்ட்டு ரைட் கிளிக் கொடுத்தீங்க அப்படின்னா அன்ஹைட் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த ஷீட் வந்து அன்ஹைட் ஆகிடும். இதை வந்து எப்படி இன்னொரு ஷீட் வந்து இன்சர்ட் பண்ணலாம்னு சொல்லி இங்கேயும் கிளிக் பண்ணலாம், நியூ ஷீட் கிளிக் பண்ணலாம். ப்ளஸ் இங்கேயும் ஒரு ஆப்ஷன் இருக்குது, ரைட் கிளிக் கொடுத்தீங்க அப்படின்னா இன்சர்ட் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இந்த ஒர்க் ஷீட் வந்து க்ரியேட் ஆகிடும். இன்னொன்று ஷிஃப்ட் F ஆல்ரெடி நான் ரெண்டு இதுவுமே சொல்லிட்டேன். ஓகே, ஷீட்டை வந்து நம்ம குரூப்பிங் பண்ணலாம். எப்படின்னா இந்த ஷீட்டில் நான் ஒரு மல்டிபிள் ஷீட் இருக்குது அப்படின்னா மல்டிபிள் ஷீட் நான் ஃபார் எக்ஸாம்பிள் நான் க்ரியேட் பண்ணுறேன். நான் குரூப்பிங்னா ஒரு ஷீட் இதுலேருந்து இன்னொரு ஷீட் 9, 10, 11, 12 4 ஷீட்டையுமே நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். எப்படி செலக்ட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஷீட் 9லேருந்து ஷிஃப்ட்டை ப்ரெஸ் பண்ணிவிட்டு எந்த ஷீட் வரைக்கும் நீங்கள் செலக்ட் பண்ணணுமோ அந்த ஷீட் வரைக்கும் கர்சரை கிளிக் பண்ணி அப்படின்னா அந்த ஷீட் வந்து செலக்ட் ஆகிடும். நான் இங்கே என்னென்ன சேஞ்சஸ் பண்ணுறனோ நான் செலக்ட் பண்ணியிருக்க எல்லா ஷீட்லேயுமே அந்த சேஞ்சஸ் வந்து நடைபெறும். இப்போது நான் ஷீட் 9ல் இருக்கேன், நான் இந்த சேஞ்சஸ் பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஷீட் 10 போனாலும் அந்த வேல்யூ இருக்கும், 11 போனாலும் இருக்கும், 12 போனாலும் இருக்கும், 13 போனாலும் இருக்கும். அன்குரூப் எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் செலக்ட் பண்ண ஷீட்டை விட்டுட்டு வேறு ஷீட் எதாச்சும் போனீங்க அப்படின்னா அன்குரூப் ஆகிடும். அன்குரூப்பிங் எப்படி தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஷீட்டுக்கும் டிஃப்ரெண்ட் கலர் இருக்கும். பார்த்தீங்கன்னா இங்கே ஒயிட் கலராக இருக்கும், குரூப்பிங்கிறது ஒயிட் கலரில் இருக்கும். நம்ம அன்குரூப் நம்ம இதில் வந்து கிரே கலரில் இருக்கும். இது எதுக்காக யூஸ் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா
இப்போ மல்டிபிள் டேட்டா வந்து வச்சுருப்பீங்க, ஆனால் சேம் ஃபார்மேட்டில் இருக்கும், வெவ்வேறு ஷீட்டில் இருக்கும். ஒவ்வொரு ஷீட்டுக்காக நீங்கள் போயிட்டு ஃபார்மேட் பண்ண முடியாதுங்கிற ரீசன்னால் நீங்கள் இதை செலக்ட் பண்ணி நீங்கள் ஒரு ஷீட்டில் பண்ணுற ஒரு ஃபார்மேட்டிங்கை எல்லா ஷீட்டுக்குமே அந்த இது அப்ளிகபிள் ஆகும். ஸோ இது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு டூல். இது ஒரு ஷார்ட்கட்டு. மேக்ஸிமம் எல்லாருக்குமே தெரியாது. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஷீட்டில் போய்ட்டு ஃபார்மேட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. நம்ம குரூப்பிங் பண்ணி அதை வந்து ஃபார்மேட் பண்ணலாம். இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு இன்ஃபர்மேஷன். ஃபைனலாக நம்ம ஃபங்க்ஷனுக்கு வந்துட்டோம். சம் இஃப்எஸ். ஸோ அது எப்படி பண்ணுறது, அதோட வாட் இஸ் த டிஃப்ரெண்ட் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இதோட டிஃப்ரென்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். சம்முங்கிறது நார்மலாக நம்ம வந்துட்டு சம் பண்ணுறது, நம்ம கால்குலேட் பண்ணுறது தான். ஸோ இங்கே நீங்கள் SUM கொடுத்துட்டு ஓப்பன் ப்ராக்கெட் கொடுத்துட்டு நீங்கள் இதை செலக்ட் பண்ணலாம். இல்லை அப்படின்னா ஷார்ட்கட் யூஸ் பண்ணலாம். ஆல்ட்டு ஈக்குவல் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த சம் ஆகிடும், அந்த ரேஞ்ச் சம் ஆகிடும். நெக்ஸ்ட்டு சம் இஃப் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சம் இஃப் கொடுத்தீங்க அப்படின்னா இப்போது எனக்கு மல்டிபிள் வேல்யூ இருக்குது. பார்த்தீங்கன்னா 90,200 வந்து கால்குலேட் ஆகிருக்கு. பட் எனக்கு டெக்னிக்கல் சப்போர்ட்டோட சம் மட்டும் வேணும் அப்படின்னா எப்படி நம்ம பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம சம் இஃப்எஸில் பார்க்கலாம். ரேஞ்ச் செலக்ட் பண்ணிக்கோங்க. எந்த ரேஞ்சை பேஸ் பண்ணி நீங்கள் சம் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா க்ரிட்டீரியா. ஃபார் எக்ஸாம்பிள் நான் டெக்னிக்கல் சப்போர்ட்டோடது மட்டும் எனக்கு சம் பண்ணால் போதும் அப்படின்னா அதுக்கடுத்து சம் ரேஞ்ச் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா இப்போது டெக்னிக்கல் சப்போர்ட்டோடது மட்டும் எனக்கு சம்மாகி வந்துடுச்சு. சப்போஸ் டெக்னிக்கல் சப்போர்ட் வந்து மல்டிபிள் பிளேஸில் இருக்குது அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி அந்த வேல்யூ வந்து சேஞ்ச் ஆகும். ஈஸியாக சிம்பிளாக நீங்கள் புரிஞ்சுக்கலாம். நீங்கள் சம் இஃப் கொடுக்கும்போதே ரேஞ்ச், ஓகேங்களா? ரேஞ்சுனால் எந்த ரேஞ்சில் நம்ம க்ரைட்டீரியா செலக்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து கமா கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா க்ரைட்டீரியா, நம்ம டெக்னிக்கல் சப்போர்ட் இல்லாட்டி சாஃப்ட்வேர் அந்த க்ரைட்டீரியா எந்த க்ரைட்டீரியா பேஸ் பண்ணி சம் இஃப் ஆகணும், சம் பண்ணணும் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து சம் ரேஞ்ச், எந்த இதை வந்து நம்ம சாஃப்ட்வேர் வந்து சம் பண்ணணும் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா ஈஸியாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேர் ஒரே இடத்துல தான் இருக்குது. நான் சப்போஸ் சாஃப்ட்வேரை மல்டிபிள் பேஸ் நான் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா நீங்கள் உங்கள் சம்மா இஃப் ஆகிடுச்சு. இதில் சம் இஃப்பில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு க்ரைட்டீரியா மட்டும்தான் நம்ம எடுக்க முடியும். ஆனால் சம் இஃப்எஸில் மல்டிபிள் க்ரைட்டீரியா, மல்டிபிள் ரேஞ்ச் வந்து நம்ம செலக்ட் பண்ண முடியும். அதையும் நம்ம இந்த சம் இஃப்எஸ் பார்க்கலாம். சம் ரேஞ்ச் இதில் பார்த்தீங்கன்னா நான் சம் ரேஞ்ச் செலக்ட் பண்ணியிருக்கேன். முன்னாடி வந்து நம்ம இந்த பி காலத்தில் உள்ளது மட்டும்தான் நம்ம செலக்ட் பண்ணி எடுக்க முடியும். ஆனால் நம்ம இப்போது பி காலம் ஏ காலம் ரெண்டையும் நம்ம கம்பைன் பண்ணி மல்டிபிள் க்ரைட்டீரியா யூஸ் பண்ணி இப்போ நம்ம சம் பண்ண போகிறோம். க்ரைட்டீரியா ரேஞ்ச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த க்ரைட்டீரியா ரேஞ்ச் அதில் என்ன க்ரைட்டீரியா நான் இங்கே டெக்னிக்கல் சப்போர்ட்டை நான் யூஸ் பண்ண போகிறேன். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா க்ரைட்டீரியா ரேஞ்ச் 2 அதில் ஈஸ்ட்டு மட்டும் நான் செலக்ட் பண்ண போகிறேன். அப்படின்னா ஈஸ்ட்டில் என்னென்னலாம் டெக்னிக்கல் சப்போர்ட் இருக்கோ அதோட சம் பண்ணி இருக்கும். இப்போ நான் மேனுவலாக நான் கால்குலேட் பண்ணி பார்க்குறேன். ஏதோ ஒரு ஹெட்லைன் கொடுத்துக்கோம். ஈஸ்டில் டெக்னிக்கல் சப்போர்ட் மட்டும் நான் கால்குலேட் பண்ணி பார்த்தோன்னா 5350 வருது. அதே வேல்யூ தான் இங்கேயும் வந்திருக்கும். இப்போது நான் ஈஸ்ட்டுன்னு மாற்றாமல் நான் இங்கே இந்த இதில் வெஸ்ட்டுன்னு மாற்றினேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே வேல்யூ கம்மியாகிடும். அதே மாதிரி இந்த இதுக்கும் நான் நார்த்துன்னு மாற்றினேன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ஒரே ஒரு டெக்னிக்கல் சப்போர்ட் தான் இருக்குது. ஸோ ஈஸ்ட்டில் ஒரே ஒரு டெக்னிக்கல் சப்போர்ட் தான் இருக்குது. ஸோ அதை பேஸ் பண்ணி இந்த கால்குலேட் ஆகும். இதுதான் சம்
சம் if இதில் வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக நம்ம கால்குலேஷன் மோட் நார்மலாக கால்குலேட் பண்ணுறத நம்ம சம்மில் கவர் பண்ணுவோம். சம் இஃப்ங்கிறது ஒரே ஒரு கிரைட்டீரியா ஒரே ஒரு ரேஞ்ச் மட்டும் தான் நம்ம செலக்ட் பண்ண முடியும். சம் இஃப்ங்கிறது மல்டிபிள் கிரைட்டீரியா மல்டிபிள் ரேஞ்ச் வந்து நம்ம செலக்ட் பண்ணி சம் பண்ண முடியும். இதுதான் வந்து சம் இஃப்ஸோட ஒரு டிஃப்ரென்ஸ். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா கவுண்ட் இஃப்எஸ். நம்ம முன்னாடி நம்ம சம் இஃப்எஸ் பார்த்துருப்போம். அதே மாதிரி அதே கான்செப்ட் தான் நம்ம கவுண்ட் இஃப் எஸ். இப்போ கவுண்ட்டுங்கிறது நம்ம இருக்க ஒரு வேல்யூவை கவுண்ட் பண்ணுவோம், அவ்வளோதான். ஸோ 14 இருக்குது, இங்கேயும் பார்த்தீங்கன்னா 14 இருக்கும். என்னடா நீ வந்துட்டு 15 ரேஞ்ச் செலக்ட் பண்ணியிருக்கியே அப்படின்னு சொல்லி இப்போ பார்த்தீங்கன்னா டோட்டலாக நான் பார்க்கும்போது 15 இருக்கும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 15 இருக்கும், ஆனால் இங்கே 14 இருக்கும். கவுண்டுங்கிறது நம்ம நியூமரிக்கு மட்டும்தான் கவுண்ட் பண்ணுமே தவிர ஆல்பாபெட்டை வந்து நம்ம கவுண்ட் பண்ணாது. இப்போது நான் ஆல்பாபெட் கவுண்ட் பண்ணோம் அப்படின்னா கவுண்ட் ஏ கொடுத்தா மட்டும்தான் அதை கவர் பண்ணணும். இப்போ பாருங்க, கவுண்ட் ஏ கொடுத்தோன்னா 15 வருது, கவுண்ட் மட்டும் கொடுத்தோன்னா 14 வருது. ஸோ நியூமெரிக்கை மட்டும் கவுண்டுங்கிறது நியூமெரிக்கை மட்டும்தான் அதை கவுண்ட் பண்ணணும். ஸோ இதை வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நீங்கள் நோட் பண்ணிக்கணும். ஏன்னா சம் ஆஃப் த பிளேஸ் வந்து ஒரு சில இதில் வந்துட்டு நம்பரும் இருக்கும் ஆல்பாபெட்டும் இருக்கும். ஸோ அந்த டைமில் வந்து எதை நம்ம அதையும் சேர்த்து நம்ம கவுண்ட் பண்ணணுமா இல்லை நியூமெரிக் மட்டும் தான் கவுண்ட் பண்ணணுமா அப்படிங்கிறத நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. கவுண்ட் இஃப்ங்கிறது ரேஞ்ச். நான் இப்போ இந்த ரேஞ்சை செலக்ட் பண்ணுறேன், காமா கிரைட்டீரியா. ஸோ டெக்னிக்கல் சப்போர்ட் வந்து 3 தடவை இருக்குது. 3 தடவை இருக்கிறதுனால அந்த 3 வந்து காமிக்குது. இதே நான் பக்கத்தில் நியூமரிக்கும் போடுறேன். கவுண்ட் இஃப் நான் செலக்ட் பண்ணிவிட்டு இந்த ரேஞ்சை செலக்ட் பண்ணிவிட்டு நான் கிரைட்டீரியா 800 வந்து எத்தனை வாட்டி இருக்குது அப்படிங்கிறத நான் போடுறேன். ஒரு வாட்டி தான் இருக்குது. சப்போஸ் நான் இங்கே 800 இன்னொரு வாட்டி என்ட்ரு பண்ணேன் அப்படின்னா எனக்கு 2 டைம்ஸ் காமிக்கும். கவுண்ட் இஃப்எஸ்ங்கிறது மல்டிபிள் கிரைட்டீரியா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். கிரைட்டீரியா ரேஞ்ச், டெக்னிக்கல் சப்போர்ட் எடுக்கிறேன், கிரைட்டீரியா ரேஞ்ச். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு ரேஞ்சில் நான் ஒரு 800 மட்டும் நான் எடுக்கிறேன். இந்த ரேஞ்சில் இந்த கிரைட்டீரியாவில் இந்த ரேஞ்சில் நான் ஒரு 650 மட்டும் நான் எடுக்கிறேன். அப்படின்னா 1 தான் இருக்குது. எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் சப்போர்ட் 800 650 கொடுத்துருக்கேன். நான் 1 by 1 நான் உங்களுக்கு வேலிடேட் பண்ணி காமிக்கிறேன். இதில் டெக்னிக்கல் சப்போர்ட் ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணோம். டெக்னிக்கல் சப்போர்ட் 800 பார்த்தீங்க அப்படின்னா ஒரு தடவை தான் வந்துருக்கு. ஸோ அதனால் எனக்கு கவுண்ட் இஃப்எஸில் ஒரு தடவை தான் வந்துருக்கு. இப்போது 800 டெக்னிக்கல் சப்போர்ட் 800 2 டைம்ஸு 650 200 கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு 2 டைம்ஸ் காமிக்கும். ஏன்னா டெக்னிக்கல் சப்போர்ட் 200 650 3 காம்பினேஷனும் எனக்கு மேட்ச் ஆனால் மட்டும்தான் அந்த வேல்யூ வரும். இப்போ 650 பதிலாக நான் வேறு வேல்யூ கொடுத்தா கூட எனக்கு இங்கே கவுண்ட் பண்ணுறது. ஸோ இதுதான் கவுண்ட் இஃப்எஸ் 3க்கும் உள்ள டிஃப்ரெண்ட். இந்த கவுண்ட் ஏங்கிறது நீங்கள் கொஞ்சம் ஆல்பபெட்டையும் இன்க்ளூட் பண்ணும் அப்படின்னா கவுண்ட் ஏ யூஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் நியூமரிக்கு மட்டும்தான் நீங்கள் கவுண்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா கவுண்ட் மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதுதான் கவுண்ட் ஏ கவுண்ட் எஃப் அதுக்கான டிஃப்ரென்ஸ். இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹவு டு கிரியேட் ரெஃபரன்ஸ் நேம். ரெஃபரன்ஸ் நேம்ங்கிறது ஒரு அலைஸ் நேம்.
நம்ம அதை வந்து ஓவரால் எந்த பிளேஸில் வேணாலும் அந்த ஒர்க் புக்கில் நம்ம ஒரு ரெஃபரன்ஸ் நேம் க்ரியேட் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த ரெஃபரன்ஸ் நேமை நம்ம எந்த ஒர்க் புக் எந்த சீட்டில் வேணாலும், அதாவது அந்த ஒர்க் புக்கில் எந்த சீட்டில் வேணாலும் எங்கே வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அதுதான் வந்து ரெஃபரன்ஸ் நேம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு சம்னு கொடுக்குறீங்க அப்படின்னா எங்கே வேணாலும் எந்த சீட்டில் வேணாலும் கொடுத்துக்கலாம். ஸோ அதே மாதிரி தான் அது வந்து குளோபலி இந்த ஒர்க் ஷீட்டில் வந்து க்ரியேட் ஆகிருக்கும். எப்படி ரெஃபரன்ஸ் நேம் வந்து க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போது நான் 2 விதமாக ரெஃபரன்ஸ் நேம் வந்து க்ரியேட் பண்ணலாம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கே இதோட செல், அதாவது செல் ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா காலம் கே, ரோ வந்து பார்த்தீங்கன்னா 8. ஸோ K18 இருக்குது. இங்கே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த நான் வந்து மார்க் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு K18 இருக்குது. இந்த ரேஞ்சை நான் வந்து ரீநேம் பண்ணேன் அப்படின்னா அதுதான் ரெஃபரன்ஸ் நேம். அது குளோபலி எங்கே வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது எப்படி சேஞ்ச் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா K18ங்கிறத ரிமூவ் பண்ணிவிட்டு நான் விஜய் அப்படின்னு நான் சொல்லிட்டேன். விஜய்ன்னு சொல்லி என்ட்ரு கொடுத்தேன்னா இப்போ பார்த்தீங்களா K18ங்கிற பிளேஸில் இது விஜய்னு வந்துடும். நெக்ஸ்ட்டு இன்னொரு டைப் என்ன எப்படி இது பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேனேஜர் நேம் மேனேஜர்னு ஒன்று இருக்கும். ஸோ டிஃபைன் நேம்னு ஒன்று இருக்கும். ஸோ டிஃபைன் நேம்னா நீங்கள் வந்து இங்கே அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ வேம்பயர் எந்த பிளேஸில் இந்த சீட்டில் ரன் வித் பட்டன் அப்படிங்கிற சீட்டில் M8 அப்படிங்கிற பிளேஸில் வேம்பயர் நான் கொடுத்துறேன். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா வேம்பயர் வந்துருச்சு. ஸோ 2 விதமாக நம்ம ரெஃபரன்ஸ் நேம் வந்து க்ரியேட் பண்ணலாம். இந்த ஒர்க் புக்கில் எத்தனை ரெஃபரன்ஸ் நேம் க்ரியேட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பயன்படுறதுக்கு ஃபார்முலாவில் நேம் மேனேஜர் கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ இந்த நேம்லாம் வந்து நம்ம க்ரியேட் பண்ணியிருக்காங்க. இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு சம் பண்ண போகிறேன் அப்படின்னா விஜய்னு கொடுத்தா நான் அந்த பிளேஸை சம் பண்ணுறது அர்த்தம். இப்போது நான் 100ன்னு கொடுத்தேன்னா அங்கே சம் ஆகிடும். சம் இன்னொரு வேல்யூ நான் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். இன்னொன்று வேம்பயர்னு கொடுக்குறேன். ஸோ 2 வேல்யூமே சம் பண்ணணும். ஸோ அந்த நேமை நம்ம வேரியபிளாக எங்கே வேணாலும் எடுத்துக்கலாம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா சம் விஜய் ஐபன் வேம்பயர், அதாவது அந்த செல்லை நம்ம ரெஃபர் பண்ணுறோம். முன்னாடி என்னென்னா K18 அது மாதிரி இருக்கும், K9. ஸோ செல்லோட நேம் இருக்கும். ஸோ நம்ம இப்போ வந்து நம்ம நேம் வந்து டிஃபைன் பண்ணி நமக்கு தகுந்த மாதிரி நம்ம நேமை டிஃபைன் பண்ணிட்டு அதை எங்கே வேணாலும் இந்த ஒர்க் புக்கில் எந்த சீட்டில் வேணாலும் நம்ம அதை கால் பண்ணி நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம். இதுதான் வந்து ரெஃபரன்ஸ் நேமு. ஸோ இதை வந்து நம்ம டெலிட் பண்ணலாம், ஆல்ட்ரு பண்ணலாம், என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். இங்கேயே நீங்கள் நியூவாக கொடுத்துக்கோட இப்போது நியூவாக கொடுத்துக்கலாம். இப்போ நேம் வந்துட்டு குமார் அப்படின்னு சொல்லி இங்கே கொடுத்துட்டு இதோட ரேஞ்ச் வந்து I3. ஸோ அங்கே செலக்ட் பண்ணிக்கலாம். இங்கே வந்து எங்கே அதில் என்ன வேல்யூ இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கலாம். இது வந்து ரெஃபரன்ஸ் நேமு. இப்போது அதில் என்ன வேல்யூ இருக்குது, அது எந்த செல்லை வந்து ரெஃபர் பண்ணுது, எந்த ஒர்க் புக்கில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணிக்கலாம். நீங்கள் உங்களுக்கு வேணாம் அப்படின்னாலும் நீங்கள் இதை ஆல்ட்ரு பண்ணிக்கலாம், இல்லை டெலீட் பண்ணிக்கலாம், என்ன வேணாலும் இந்த நேம் மேனேஜரில் நீங்கள் பண்ணிக்கலாம். வேம்பயருங்கிறத நான் சப்போஸ் எடிட் பண்ணிவிட்டு நான் சேஞ்ச் ரேஞ்ச் வந்து சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா ஒரு 18 கொடுக்கும். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா M18 இப்போது வேம்பயர்னு இருக்கும். பார்த்தீங்கன்னா தெரியும் M18 வேம்பயர்னு இருக்கும். இங்கே இருந்தது விஜய்னு இருக்கும், இங்கே இருந்தது M18. அதாவது இங்கே உள்ள M18 முன்னாடி M8 வேம்பயர்னு இருந்தது. அதை வந்து நான் எடிட் பண்ணி நான் இங்கே மாற்றிட்டேன், M18க்கு மாற்றிட்டேன். ஸோ நம்ம இந்த ரெஃபரன்ஸ் நேமை நம்ம என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். நான் இப்போ எல்லாத்தையுமே நான் டெலிட் பண்ணிடுறேன். ஸோ டெலிட் பண்ணியாச்சு. ஸோ இதுதான் ரெஃபரன்ஸ் நேம். எப்படி க்ரியேட் பண்ணுறது, அதை எப்படி ஆல்ட்ரு பண்ணுறது, அதை எப்படி வந்து டெலிட் பண்ணுறது.
இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹவு டு ரிமூவ் டூப்ளிகேட் வேல்யூஸ். எப்படி நம்ம டூப்ளிகேட் வேல்யூ வந்து ரிமூவ் பண்ணுறது, அது எப்படி நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம இதில் பார்க்க போகிறோம். இதை வந்து நம்ம 3 விதமாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கவுண்ட் இஃப்ஸ் போட்டு நம்ம ஃபைண்ட் பண்ணலாம். ஒரு வேல்யூ எத்தனை வாட்டி டூப்ளிகேட்டாக வந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ கவுண்ட் இஃப்ஸ் நான் போட்டிருக்கேன். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 800 வந்து 3 தடவை வந்திருக்கு. 800 பார்த்தீங்கன்னா 3 தடவை வந்திருக்கு. செலக்ட் பண்ணிட்டு உங்களுக்கு அந்த 800 போட்டோன்னா 3 தடவை வந்திருக்கு. ஸோ அதனால் 3 காட்டுது. இந்த கவுண்ட் பார்த்தீங்கன்னா கவுண்ட் இக்வஸ் மூலமாக நம்ம செக் பண்ணிக்கலாம். இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா கண்டிஷன் ஃபார்முலா. இப்போது இதில் வந்துட்டு நான் செலக்ட் பண்ணிவிட்டு ஓவரால் காலம் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு ஹைலைட்ஸ் செல்ஸ் ரூல்ஸில் போயிட்டு டூப்ளிகேட் வேல்யூஸ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு டூப்ளிகேட்டை என்ன மாதிரி ஹைலைட் பண்ணி காமிக்கணும் அப்படின்னு காமிக்கும். ஸோ நீங்கள் உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கலரிங் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஹைலைட் பண்ணியிருக்க கலர் எல்லாமே டூப்ளிகேட்ஸ் வேல்யூ. ஓகே, டூப்ளிகேட்ஸ் வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சாச்சு. அதை எப்படி நம்ம டெலிட் பண்ணுறது? நம்ம 1 by 1 இப்படி டெலிட் பண்ணிகிட்டு இருக்க முடியாது. இதை போய்ட்டு இப்போ ஒரு 1 lakh row இருக்குது, அதில் வந்துட்டு நம்ம ஒரு 200 300 இருக்குது அப்படின்னா நம்ம அதை 1 by 1 டெலிட் பண்ணிகிட்டு இருக்க முடியாது. மல்டிபிள் அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா Alt A M ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் ரிமூவ் பண்ணிக்கலாம். இது காலம் AB அப்படின்னு சொல்லி இங்கே வருது. நீங்கள் இங்கே மை டேட்டா ஹேஸ் ஹெட்டர்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் என்ன ஹெட்டர் இருக்கோ அதை வந்து உங்களுக்கு காமிக்கும். இப்போது எதை பேஸ் பண்ணி உங்களுக்கு டூப்ளிகேட் ரிமூவ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3வது வேல்யூ எனக்கு பேஸ் பண்ணி எனக்கு டூப்ளிகேட் ரிமூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அந்த டூப்ளிகேட் வந்து ரிமூவ் ஆயிரும். அதாவது 3 வேல்யூ இருந்தால் 2 வேல்யூவை ரிமூவ் பண்ணிவிட்டு ஒரே ஒரு வேல்யூ மட்டும் வச்சுக்கும். இது ஒரு மெத்தட். இல்லை உங்களுக்கு ஷார்ட்கட் புரியலை அப்படின்னா இதோட ஷார்ட்கட் பார்த்தீங்கன்னா Alt A M டூப்ளிகேட் ரிமூவ் பண்ணுறதுக்கு. உங்களுக்கு எனக்கு ஷார்ட்கட் கம்ஃபர்டபுளாக இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னீங்க அப்படின்னா டேட்டாவில் போயிட்டு ரிமூவ் டூப்ளிகேட்ஸ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா நான் ஷார்ட்கட்டில் கொடுத்தது சேம் இங்கே வந்து ரிஃப்ளெக்ட் ஆகிடும். ஸோ ஈஸியாக நீங்கள் டூப்ளிகேட் வேல்யூ வந்து ஐடென்டிஃபை பண்ணிடலாம், அதே மாதிரி நீங்கள் ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லானது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஹவு டு செட் ட்ராப் டவுன். அதாவது மல்டிபிள் டைமில் வந்து ஒரே வேல்யூவை வந்து நம்ம ரிப்பீட்டடாக யூஸ் பண்ண போகிறோம். ஒரு 4-5 வேல்யூ தான் நம்ம ரிப்பீட்டடாக யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா அந்த இடத்துல வந்து நம்ம டேட்டா வேலிடேஷன் ட்ராப் டவுனை நம்ம செட் பண்ணிக்கலாம். அதுதான் நம்ம இதில் பார்க்க போகிறோம். இங்கே நான் வந்து 3 ஸ்டேட் வந்து 3 இதை வந்து நான் வச்சுருக்கேன் திசையை. ஸோ இங்கே வந்து நான் ட்ராப் டவுனை செக் பண்ண போகிறேன். ஆல்ரெடி நான் வச்சுருக்கேன். ஸோ அதை நான் ரிமூவ் பண்ணிடுறேன். டெலீட் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக இங்கே நான் இதை வந்து எந்த இடத்துல நீங்கள் அந்த ட்ராப் டவுன் ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறத அந்த ரேஞ்சை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு டேட்டாவில் டேட்டா வேலிடேஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. இங்கே வந்துட்டு உங்களுக்கு லிஸ்ட்டுன்னு கொடுத்துக்கோங்க. லிஸ்ட்டில் என்ன அந்த லிஸ்ட்டில் வந்து என்னென்ன டேட்டா வந்து ரிஃப்ளெக்ட் ஆகணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் அந்த டேட்டாவை செலக்ட் பண்ணணும். ஈஸ்ட்டு வெஸ்ட்டு நார்த்து கொடுத்துருக்கேன். சப்போஸ் ஈஸ்ட்டு 2 டைம் கொடுத்தீங்க அப்படின்னா ட்ராப் டவுன்லேயும் 2 வாட்டி வரும். ஸோ அதனால் யூனிக் வேல்யூவாக நீங்கள் ட்ராப் டவுனில் வரத்துக்கு யூனிக் வேல்யூவாக மெயின்டைன் பண்ணிக்கோங்க. இது வந்து நம்ம செலக்ட் பண்ணியாச்சு. அடுத்தது இன்புட் மெசேஜ் பார்த்தீங்க அப்படின்னா சப்போஸ் யூஸர் வந்து தப்பாக செலக்ட் பண்ணுறாங்க, இல்லாட்டி உங்களுக்கு அந்த ஏதோ பாப்பப் வரணும் அப்படின்னா தேங்க்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒன்ஸு நீங்கள் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த மெசேஜ் பாப்அவுட் ஆகும். சப்போஸ் நீங்கள் ஏதாச்சும் ஒரு என்ட்ரி வந்து அதாவது ஈஸ்ட்டு வெஸ்ட் நார்த் இல்லாமல் ஏதோ ஒரு என்ட்ரி அங்கே என்ட்ரி பண்ணுறீங்க அப்படின்னா அந்த இடத்துல அலோவ் பண்ணாது. அந்த அலோவ் பண்ணும்போது அந்த பாப்அப் மெசேஜ் வரும். உங்களுக்கு வேணும் அப்படின்னா உனக்கு வார்னிங் மாதிரி ப்ளீஸ் ரைட் கரெக்ட் வேல்யூ நீங்கள் கொடுத்துக்கலாம்.
இப்போது நான் இங்கே வந்து கிளிக் பண்ணுறேன். தேங்க்ஸ்னு ஒரு பாப்அப் வந்துகிட்டே இருக்குது. நெக்ஸ்ட்டு நான் ஏதோ ஒரு வேல்யூ கொடுக்குறேன் அப்படின்னா நான் கொடுத்தது பாருங்கள், ப்ளீஸ் ரைட் கரெக்ட் வேல்யூ, கண்டினியூ ஆர் எஸ் நோ கேன்சல் அப்படின்னு வரும். இந்த ஆப்ஷன் இல்லாமல் இங்கே நமக்கு 3 ஆப்ஷன் இருக்கும். அடுத்தது நான் ஸ்டாப்டு கொடுத்தா எந்த இது பாப்புமே வராது, நீங்கள் எடிட்டே பண்ண முடியாது. ஸோ ஸ்டாப் ஆன் இன்ஃபர்மேஷன் நீங்கள் எடிட் பண்ணலாம், ஃபர்தராக நீங்கள் ப்ரொசீட் பண்ணலாம். இன்ஃபர்மேஷன் வந்து ஜஸ்ட் இன்ஃபர்மேஷனாக தான் ப்ரொவைட் பண்ண தவிர எதுவுமே வந்து பிளாக் பண்ணாது, நீங்கள் ஃபர்தராக எடிட் பண்ணிட்டு வரலாம். இப்போது ஈஸ்ட்டு வெஸ்டர்ன் இருக்குது. நான் இந்த இடத்துல வேறு ஏதோ என்ட்ரு பண்ணுறேன் அப்படின்னா ஓகே கொடுத்துட்டேன், ஆட்டோமேட்டிக் எடுத்துக்கும். ஸோ அதனால் எல்லாம் மேக்ஸிமம் என்ன யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாப்புங்கிற ஒரு வேலிடேஷன் வச்சுருவாங்க. மேக்ஸிமம் எல்லாமே இந்த ஸ்டாப்புங்கிறது தான் வச்சுருவாங்க. நீங்கள் ஸ்டாப்புக்கு கூட நீங்கள் வச்சுக்கலாம், ப்ளீஸ் என்டர் கரெக்ட் வேல்யூ. நீங்கள் இதை கூட வச்சுக்கலாம். உங்களுக்கு என்ன விதமாக இந்த ட்ராப் டவுனை டிசைன் பண்ணுவோம் நீங்கள் டிசைன் பண்ணிக்கலாம். இப்போது நான் வேறு ஏதோ டைப் பண்ணுறேன், ட்ராப் டவுனில் இல்லாத நான் செலக்ட் பண்ணேன் அப்படின்னா இந்த பாருங்கள், ப்ளீஸ் என்டர் கரெக்ட் வேல்யூ கொடுக்குறேன். யாருமே இந்த வேல்யூவை தவிர நீங்கள் ஸ்டாப் கொடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த வேல்யூ கொடுத்துருக்க வேல்யூவை தவிர வேறு எந்த வேல்யூவுமே இந்த ட்ராப் டவுனில் வந்து அவங்க செலக்ட் பண்ண முடியாது. இதுதான் டேட்டா வேலிடேஷன்.